முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். என் தாய்மொழி தமிழை வணங்கி இம்மாலை பொழுதில் இனிதே கூடிய தங்கள் அனைவருக்கும் முதல்கல் வணக்கம். இந்நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரையாற்ற செல்வி சே வெற்றி செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஆதியில் பிறந்த மொழி, தென்பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, என்னுடல் சாம்பலிலும் பூத்து கமலும் என்று என் தாய்மொழியை வணங்கி அவையோரையும் வணங்குகின்றேன். தமிழக அரசு தொல்லியல் துறை சார்பில் மாதந்தோறும் நடைபெறும் திங்கட் சொற்பொழிவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உலக மரபு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் மரபு தலங்களின் மாற்றங்கள் என்ற தலைப்பில் இன்றைய பொருண்மை கையாளப்பட்டுள்ளது. நமது மரபானது காலத்திற்கு காலம் பல இயற்கை மற்றும் செயற்கை காரணிகளால் மாற்றமடைந்து கொண்டே வருகின்றன. இதன் முக்கியத்துவத்தையும் தீவிர தன்மையையும் நம்மிடையே விதைக்க வந்துள்ள சிறப்புரையாளர் எப்சிஃபா பாரம்பரிய பாதுகாப்பு நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் வே ஜெயராஜ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். முனைவர் வே ஜெயராஜ் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காப்பாளராக பணியாற்றினார். இவர் வேதியியலில் MSc, வரலாற்றில் MA மற்றும் வரலாறு, வேதியியல் மற்றும் தொல்லியல் ஆகியவற்றை இணைக்கும் இன்டர் டிசிப்ளினரி ஆய்வுகளில் PhD பட்டம் பெற்றவர். ஈரோடு மற்றும் வேலூரில் உள்ள அருங்காட்சியகங்களில் காப்பாளராக அவ்வருங்காட்சியகங்களுக்காக 1000 பொருள்களை சேகரித்த பெருமைக்குரியவர். எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ரசாயன பாதுகாப்புத்துறை தலைவராக பணியாற்றியவர். அவர் 7 புத்தகங்கள், பல சிறு புத்தகங்கள், ஏராளமான ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். பல மாணவர்களுக்கு MPhil மற்றும் PhD பட்டம் பெற வழிகாட்டியாக இருந்துள்ளார். அவர் ஹெப்சிஃபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் என்ற நிறுவனத்தை ஸ்தாபித்து அதன் கௌரவ இயக்குநராக தலைமை தாங்கி வருகிறார். தொல்பொருள்களின் பாதுகாப்பு மற்றும் அருங்காட்சியக நிர்வாகம், தொல்பொருள்கள் மற்றும் கலை படைப்புகளை மதிப்பீடு செய்தல் போன்றவற்றில் பயிற்சி அளிப்பதிலும் ஆராய்ச்சிகள் நடத்துவதிலும் ஈடுபட்டு வருகிறார். சென்னை இலக்கிய சங்கம், அரசு ஓரியண்டல் கையெழுத்து பிரதிகள் நூலகம், சென்னை அரசு கண் மருத்துவமனை போன்றவற்றில் மட்டுமல்லாமல் கேரளாவில் உள்ள மாநில காப்பகங்கள், ஆந்திராவில் உள்ள கடப்பா நூலகம் மற்றும் புனேவில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் பண அருங்காட்சியகம், கோழிக்கோட்டில் உள்ள கிருஷ்ணமேனன் அருங்காட்சியகம் மற்றும் மைசூர் அரண்மனை போன்ற புகழ்பெற்ற நிறுவனங்களிலும் தொல்பொருள்களை சீரமைத்த பெருமை டாக்டர் ஜெயராஜ் அவர்களுக்கு உண்டு. இத்தகைய சிறப்புக்குரிய ஐயா அவர்களையும், தமிழக அரசு தொல்லியல் துறையின் ஆணையர் அவர்களையும், தொல்லியல் அலுவலர்களையும், பேராசிரியர் பெருந்தகைகளையும், ஆர்வலர்களையும், பொதுமக்களையும், மாணவர்களையும், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஊடகவியல் நண்பர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி.
வரவேற்பு வழங்கிய மாணவிக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்நிகழ்வின் மையப்பகுதி சிறப்புரையாற்ற முனைவர் வே ஜெயராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காலர் மைக் இருக்குதா? சரி, யாவருக்கும் வணக்கம். ஒரு 4 மணி நேரம் லேட்டாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது 4 மணி நேரம் என்பது வெகு காலம். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறுகின்றன, மனிதன் மாறுகின்றான். நல்லவனாக இருப்பவன் கெட்டவனாக மாறுகிறான், கெட்டவனாக இருப்பவன் நல்லவனாக மாறுகிறான். ஒரு ஓவியர் நல்ல ஒரு மனிதனை ஓவியம் தீட்ட வேண்டும் என்று தேடி அலைந்தார். அருமையான பள்ளி, நல்ல ஹாஸ்டல். அங்கே ஒரு பையனை கண்டார், மிக நேர்த்தியாக இருந்தான். அவனை ஓவியம் தீட்ட தொடங்கினார். அருமையாக ஓவியம் தீட்டினார். இப்பொழுது மிக மோசமான ஒருவனை தேட வேண்டும் என்று தேடினார். ஒவ்வொரு சிறைச்சாலைகள், இன்னுமாக காவல் நிலையங்கள் போன்ற இடங்களை தேடி ஒரு சிறைச்சாலையிலே ஒருவனை கண்டார். அவர் 45 வயசு இருக்கும். அவரை அனுமதியை பெற்றுக்கொண்டு வரைய ஆரம்பித்தார். வரைந்த பின்பு, ஐயா, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அழுது கொண்டே பேசுகிறேன். நல்லவன் கெட்டவனாக மாறுகிறான். அது வேறு யாரும் இல்லை, ஒரு நல்ல ஹாஸ்டலில் படித்த அந்த பையன்தான். சூழ்நிலை மாற்றுகின்றன. சூழ்நிலையை சரி செய்வதுதான் மனிதனுடைய நல்ல பண்பு. வெயிலே வந்த எனக்கு இது இதமாக இருக்கிறது. காரணம், என்னுடைய உடம்புக்கு ஏற்ற சீதோஷ்ணங்கள் கிடைக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் நம்முடைய பண்பாட்டு தலங்களுக்கோ அல்லவென்றால் அப்படிப்பட்ட கட்டடங்களுக்கோ ஏற்படும் என்றால் அவை சிதறிவிடும். சூழ்நிலை ஒரு கட்டடத்தை சிறப்பாகவும் மாற்றுகிறது, ஒரு கட்டடத்தை கெட்டதாகவும் மாற்றுகிறது. இந்த ஆண்டு உலக பண்பாட்டு தினத்தின் மையப்பொருள் ஹெரிட்டேஜ் சேஞ்சஸ். ரொம்ப நேரம் யோசித்தேன். ஹெரிட்டேஜ் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதை மாறுறதை அப்படியே விட்டுவிடுவது நம்முடைய வேலை இல்லை. மாற்றத்திலிருந்து தடுத்து நிறுத்துவது தான் நம்முடைய நோக்கம். நான் பார்த்தேன், சென்னையில் போன வருடத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தி அதில் படம் இருக்கிறதான்னு பார்த்தா ஒரு படம் கூட இன்டர்நெட்டில் கண்டுபிடிக்க முடியலை. தயவுசெய்து இந்த முறையாவது அதை போடுங்க, அப்லோட் பண்ணிடுங்க, கிடைக்கும். ஏன்னா மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஸ்லைட்ஸ் ஆரம்பிச்சிருங்க. இப்போது இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே என்று சொல்லும் பொழுது எதற்காக இதை உருவாக்கினார்கள்? இது யார் உருவாக்கின? ஐகாமாஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம். ஏப்ரல் 18 இதற்காக குறிக்கப்பட்ட நாள். இந்த 18ஆம் நாளிலே ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? நம்முடைய தொன்மரபு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. நடக்கிறது என்ன தெரியுமா? பாதுகாப்புக்காக நம்முடைய மாணவர்களோ பொதுமக்களோ செல்லுகின்ற அந்த தலங்களை உடைத்து கொண்டு வருகிறார்கள். கையிலே ஒரு நினைவு சின்னத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு முறை அருங்காட்சியகத்தில் ஒரு அமைச்சர் வந்திருந்தார், பேர் ஞாபகம் இல்லை. அவர் சிலையை தொட்டு தொட்டு பேசிக்கொண்டார். எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு. என்ன தொடாதுங்க சார் அப்படின்னு. அவருக்கு கோபம் வந்துச்சுது. என்னையோ பார்த்தா தொடாதுங்கிறார். ஆமாம், உங்களை தான் சொல்லுகிறேன். நமக்கு சொல்கிறதுக்கு கட்ஸ் இல்லை. அமைச்சர்களை பார்த்தா பயம். எப்படி நம்முடைய பணிகளை செய்ய முடியும்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அழகாக வரவேற்புரை ஆற்றிய வெற்றி செல்வியம்மா, அவன் நல்லா பேசுனா, அஞ்சா நெஞ்சம் உள்ள ஒரு மாணவியாக. நமக்கு செயலில் அஞ்சா நெஞ்சம் இருக்குதா? அது இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ நம்முடைய நாடு பழம்பெரும் நாடு என்று சொல்லுகிறோம்.
பழமையை பாதுகாப்பதற்கு என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய அலுவலகத்தில் ஒருவர் மோசஸ் என்று இருந்தார், இறந்து போனார். அவர் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஒரு டைரி எழுதுவார், டெய்லி டைரி, டிடி, டெய்லி டைரி. அதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தார், டியூப் டைரி, பொய் சொல்லுகிற ஒரு டைரி என்று எழுதினார். அரசாங்கத்தில் நிறைய அலுவலகங்கள் அது பொய் தான் எழுதுகிறாங்க, அது வேறு விஷயம். யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதுங்க, நான் உள்ளதான் சொல்கிறேன். நான் அரசாங்கத்தில் 31 வருஷம் வேலை செய்ததான் எனக்கு தெரியும். அப்பொழுது ஒரு நாள் எழுதிக்கிட்டு இருக்கும்பொழுது, மிஸ்டர் மோசஸ், 2 மாதமாக 120 பிரிண்ட் போட்டிருக்கீங்க. இந்த 122 பிரிண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ₹1,00,000 கொடுத்துருக்கோம். இது நான் கடையில் போய் போட்டால் ரொம்ப குறுகிய விலைக்கு நான் போட்டிருப்பேன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கண்ணே. சார் போடலை சார்னார். இதை உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் போய் இல்லை. இப்போது அவர் டைரி கிடச்சால் எழுதியிருப்பேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்திருந்தால் நிறைய படைப்புகளை உருவாக்கி இருக்கலாம். மானுமெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம், இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான் அது. இங்கே இந்த 18ஆம் தேதி நடைபெறுகின்ற, இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகளே நாம் ஆக்கப்பூர்வமான எதையாகிலும் செய்கிறோம் என்றால் இல்லை, பெரிய ஜீரோ. பேசுகிறோம், வாய்களே பேசுகிறோம். எனக்கும் பேச தெரியும், எனக்கு அழவும் தெரியும். நான் ரொம்ப அழுவேன், அழுகிறது ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் அழுகிறானோ அவன் தன்னை அறிந்து கொள்ளுகிறான். உள்ளதை உணர்கிறவன் நம்மை அறிந்து செயல்பட முடியும். நான் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு 3 நாள் எடுத்திருக்கிறேன், 3 days. ஏன்னா எல்லாம் புதுசு. நேற்று என்னுடைய கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆகி போச்சு. நான் அந்த பணத்தை கட்டுறது எனக்கு தெரியல, என் பையன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கனால விட்டுட்டேன். நைட்டில் எழுதினேன் என் பையனுக்கு, ₹1180 கட்டணும். என்னால் கட்ட முடியலை. கட்டி அதை ரெஸ்டோர் பண்ணினேன். காலையில் வந்துடுச்சு. காலையில் 7 மணியில் இருந்து 2:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தை உள்ள போடுறதுக்கு தான். படம் எனக்கு கிடைக்கல. சில படத்தை வடவம்பளுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அதை திரும்ப கம்ப்யூட்டரில் அனுப்பி இந்த மாதிரிலாம் வேலை செய்ததுனால இதை செய்ய முடிந்தது. சரி, நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போது இந்த ஐடியா ஆஃப் செலிப்ரேட்டிங் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே வாஸ் ப்ரப்போஸ் பை தி இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மானுமெண்ட் சைட்ஸ். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னு தெரியல, யாரோ நல்ல ஒரு மனிதன் சொல்லியிருக்கிறார். அட்லீஸ்ட் நினைக்கவா செய்யறோம், இல்லை செய்யலாம் கூட பரவாயில்லையே. அம்மாவும் அப்பாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம படித்துக்கிடுறோம். எத்தனை பேர் அப்பா அம்மாவை கொண்டு காப்பாற்றுறாங்க? என் ஹோமில் நிறைய அப்பா அம்மா வர்றாங்க. நான் ஒரு முதியோர் இல்லம் வைத்திருக்கிறேன். பெற்றோர் இருந்தால் சேர்க்க மாட்டேன், பிள்ளைகள் இருந்தால் சேர்க்க மாட்டேன். சில வேளைகளில் அவங்க நிர்பந்தமான நிலைகளை வைத்துக் கொள்வேன். எதற்காக சொல்லணும்? இன்றைக்கு காப்பதற்கு ஆட்கள் இல்லை, உடைப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். 100% செல்ஃபிஷ் ஆகிட்டோம். ஏதோ ஒரு 0.5%, 0.7% தான் அந்த பொது நலம் இருக்கிறது. பொது நலத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே தான் நான் வந்திருக்கிறேன். நம்ம செய்ய வேண்டிய பணிகள். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட், ஹெரிட்டேஜ் சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்குது. நேற்று பார்த்த தாஜ்மஹால் இன்றைக்கு இப்படி இருக்குது, கலர் மாறிடுச்சு. அது பக்கத்திலே ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க அஸ்திபாரம் போடுறப்போ நிறுத்தப்பட்டது. என்னங்க கட்டிட்டு போகட்டுமே, இப்படிதான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப பொது உடைமை மாதிரி நம்ம சொல்கிறோம். அழிப்பதிலிருந்து காக்க வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையான சில தகவல்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையான தகவல்கள் என்ன என்று பார்த்தால், பிசிக்ஸ் தெரியணும், கெமிஸ்ட்ரி தெரியணும், பயாலஜி தெரியணும், இன்ஜினியரிங் தெரியணும். இது போக பாதுகாப்பு துறையிலும் கொஞ்சம் தெரியணும். நிறைய தெரிய வேண்டிய தேவையில்லை, கொஞ்சம் தெரியணும். இது ஹெரிட்டேஜ் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது? பிசிக்கலாக சேஞ்ச் ஆகுது. ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு சின்ன குருவி உட்காருது. பெரிய பில்டிங், சின்ன குருவி உட்காருது. அந்த சின்ன குருவி கக்கா போகுது, தமிழில் சொல்ல போனால். அந்த வெடிப்புகளில் அது சிக்குது. அதுக்குள்ள ஏதாவது பழம் சாப்பிட்டு ஒரு விதை உள்ள போகுது, முளைக்குது.
பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஃபோட்டோலாம் எடுத்துக்கிடுவோம். பில்டிங்கில் ஒருவேளை நம்முடைய பில்டிங்கில் எத்தனை செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்களா. அது ஒன்றை எடுத்திங்கனாக்கா நான் ஒரு 100 ரூபா தருவேன். எடுக்க மாட்டோம்ல. இதுதான் நம்முடைய உணர்வில் இது வரணும். தெருவில் போகிற போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு இந்த டப்பா ஊற்றிக்க அப்படி போட்டு போகிறோம் இல்லையா? நான் இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, என்வாயரன்மெண்ட்ங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமானது. ஆண்டுதோறும் ஒரு 1000 1500 வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்துவேன். சாப்பிட்டு முடிச்ச ஒரு இடம் பார்த்தா குப்பையாக இருக்கும். எனக்கு ஒரு 50 பேர் தேவை, கை தூக்குங்கன்னு சொல்லுவேன். 50 பேர், அது 100 பேர் தூக்குவாங்க. அப்படி எழுப்பி வாங்க அப்படிம்பேன். எழுப்பி வருவாங்க. உங்கள் கண்ணை எப்படி பாருங்க, எங்கெங்கெல்லாம் சாப்பாடு போட்ட குப்பை இருக்குதோ எல்லாம் பிறக்குங்க. ஒரு 4 கோணியில் கட்டுங்கனாக்கா நீட் ஆகிடும். இது யார் செய்தது? அவங்க செய்யலை, நான் செய்தேன். எண்ணம் முக்கியம். எண்ணம் தான் நமக்கு இல்லை. இன்னைக்கு எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் தலைவருடைய வேலை. பண்பாட்டு செல்வங்கள் சொல்றோம், ஆர்கியாலஜி அந்த ட்ரைனிங் படிக்கிறாங்க பிள்ளைகள். நம்ம நிறைய பேர் வந்திருக்கீங்க. எதுக்கு படிக்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பேராசிரியர் பற்றி ஒருத்தர் சொன்னார், தப்பாக நினச்சிடாங்க, அவர் இருக்கிறார் இல்லையோ கூட தெரியல எனக்கு. ஏடா நீ இந்த சப்ஜெக்ட் படிக்க வந்தா எவடா உனக்கு வேலை கொடுப்பான்? அதனால ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு மாணவர் தான் அந்த பயிற்சியை படித்தார். ஒரு 30 பேருக்கு பதிலாக ஒரே ஒரு மாணவர். இதுதான் உண்மை. வேலியே பயிரை மேய்கிறது. ஆர்கியாலஜி படிக்க வேண்டிய நாம ஆர்கியாலஜி சில வேலை அழிக்கிறோம். அழிக்கிற என்ன அர்த்தம்? செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. 8 hours. யாராவது சொல்ல முடியும்? ஐயா நான் 8 hours ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுங்க, கை தூக்கம் பார்ப்போம். டெய்லி நான் ஆஃபீஸில் 8 hours ஒர்க் பண்ணுறேன். ஒரே ஒரு ஆளை பார்க்குறேன். நான் யாரையும் குறை சொல்வதற்கு உங்களை சுட்டி காண்பதற்காக தான் வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. என் நாடு அழிகிறது என்றால் காரணம் வேலை செய்யாமல் இருப்பவர்கள் தான். நீ அதை பாதுகாக்கணும், பரவாயில்ல, அழிக்காத. என்னுடைய மனம் உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ முடியவில்லை, மற்றவர்களை வாழ விடவில்லை. நல்ல ஒரு 2 ஆர்டிக்கல் எழுதி அவனை கெடுக்கணும், எப்படி கெடுக்கலான்னு பார்த்து டைரக்டரை போய் போட்டு கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறோம். ஆமா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் வளர்கிறனோ இல்லையோ என்னுடைய பக்கத்தோட நண்பன் அழிந்து போக வேண்டும். நடைமுறை தான் பேசுகிறேன், நான் எதையும் பொய் சொல்லவில்லை. எனக்கு 73 வயசு ஆகிவிட்டது. கண்டறிந்த உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. கிடைக்கிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் நோக்கம். நம்முடைய பண்பாட்டு சின்னங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதை அழிக்கக்கூடாது. ஒரு முறை நான் ஒரு சிற்பத்தை எடுக்கும்படியாக மாவட்ட ஆட்சியர் அனுமதியோடு சென்றேன். அந்த ஊரில் உள்ளவங்க ஒரு 300 பேர் கத்தி கபாடம் எடுத்துகிட்டு அடிக்க வந்தாங்க, வெட்ட வந்தாங்க. இப்படிதான் கையை காமிச்சேன். எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது, அவரோடு பேசினேன். என்னை வெட்ட வந்திருக்கீங்களே, இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த சிலைகள்லாம் எப்படி இருக்கிறது பாருங்க. நான் வந்தனால வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்கள வச்சு க்ளீன் பண்ணி நான் வந்துட்டேன். எனக்கு அன்றைக்கு வர்றபோது 12 ஆப்ஜெக்ட்ஸ் கிடச்சிது. ஒரே நாளில் 12 பெரிய சிலைகளை நான் எடுத்து வந்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னாக்க, வெக்கப்படாமல் கூச்சம் இல்லாமல் சொல்கிறேன். நான் திருடன் அல்ல. எடுத்துகிட்டு வந்து பேப்பரில் செய்தி கொடுத்துருவேன். எல்லாருக்கும் தெரியும். கலெக்டருக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு போயாச்சு. கலெக்டருக்கும் அனுப்பிவிடுவேன். கலெக்டர் என்னை அப்ளாட் பண்ணுவார். வெரி குட் ஜெயராஜன் சொல்லுவார். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய பணி அரும் பொருட்களை, அல்லவென்றால் நினைவு சின்னங்களை, அல்லவென்றால் பண்பாட்டு தொல் மரபு தளங்களை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு கேள்விகள், நான் பாதுகாக்கிறேனா? இல்லை என்றால் இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம். டுடே we are going to start. இன்றைக்கு ஆரம்பிச்சிடலாமே, ஏன்னா டைம் நிறையா இருக்குது. I am going to live for 150 years. 150 வருஷம் வாழ போகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? முடியும். Don't go in the negative side. இது என்னால் முடியாதுன்னு சொல்லாதுங்க. ஜாம்பவான்கள்லாம் இதை படிக்கல, என்னால் எப்படி படிக்க முடியும்னு சொல்லாதுங்க. இட் இஸ் பாசிபிள். It is possible. It is possible. Next, please.
நிறைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 29 சைட்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் 4 சைட்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நேச்சுரல் ஹெரிட்டேஜ். நெக்ஸ்ட், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆர்காலஜி தான் சொல்ல வேண்டிய தேவையில் இருந்தாலும் நான் அது எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட், ஸ்டேட் ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது எந்த இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னம்மா, நாயகர் மகளா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், ஆர்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், இப்போ இந்த ஹெரிட்டேஜ் என்று சொல்லும்போது 2 வகை இருக்குதுங்க. இந்த தண்ணி பாட்டில் பேர் என்னங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ராக் ஸ்டார். இப்போ ராக் ஸ்டார்னு கேட்டால் அவங்க கடையில் கொடுத்துருவாங்க. இந்த பாட்டில் செய்தது யாரு, இந்த தண்ணியை உற்பத்தி பண்ணது யாருன்னு கேட்டால் யாருக்கா தெரியுமா? அந்த கம்பெனிக்காரனுக்கே தெரியாது. தட் இஸ் இன்டான்ஜிபிள். இது டான்ஜிபிள். அது மறைந்து கிடக்கிற, அதை காப்பாற்றணும். நம்மால பெரிய பில்டிங்கை நம்மளால காப்பாற்ற முடியாது. அது என்ன சொல்லுகிறது? ஆய்வு பண்ணலாமே. நாம என்ன ஆய்வு பண்றோம், என்ன ஒருத்தர் பண்ணது அப்படி காப்பி அடிச்சு மொத்தம் அப்படி எழுதி கொடுத்துடுறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை ஒரிஜினலா நம்ம ஒர்க் பண்றோம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நம்மால பாதுகாக்க முடியும். இயற்கை அழித்துக் கொண்டுதான் இருக்கும். மனிதனும் அழிக்கிறான், மரங்கள் அழிக்கின்றன, பறவைகள் அழிக்கின்றன, சீதோஷ் நிலை அழிக்கிறது. அது நிறைய எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கிறேன். இவை அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒன்றை காப்பாற்ற முடியும். அது கொடுக்கிற இன்டான்ஜிபிள் கேரக்டர், காண முடியாத ஒரு செயல். ஒரு நினைவு சின்னத்துக்கு போனால் அங்கே ஒரு கல்லை எடுத்துட்டு வந்துடுறோம். ஆகா, வீட்டில் கொண்டு அழகாக வச்சிடுறோம். என்ன யூஸ்? என்ன யூஸ்? கேட்டதுக்கு பதில் வராது இல்லையா? யூஸே இல்லை. நான் சொல்ல, நான் அங்கே போயிட்டு வந்தேன். இது யாருக்கோ தெரியுமா இது எந்த இடம்னுட்டு? சொல்ல முடியுமா? என்னம்மா, யாரோ ஒன்று வாய் திறந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் பிரஃப் சர்ச், ஈரோடு. இது ஆர்கிடெக்சர் வந்து இண்டோ சாராசனிக் முஸ்லீம் ஆர்கிடெக்சர், முகல் ஆர்கிடெக்சர். ஏன் இப்படி கட்டியிருக்காங்க? ஈரோடு பகுதியில் இந்த பிராமின்ஸ் எல்லாருமே கன்வெர்ட் ஆகிட்டாங்க முஸ்லீமா. பெரிய பிராமண அக்ரஹாரம் இருக்குது, அங்கே ஒரு பிராமின் கூட கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. அவங்க எல்லாரும் முஸ்லீம்ஸ். அரபிக் தெரியாத முஸ்லீம்ஸ், தமிழ் முஸ்லீம்ஸ். அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியாவில் வந்த பிரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் இந்த ஆர்கிடெக்சரை கட்டினார். சார், அவருடைய இன்டென்ஷனை பார்த்தீங்களா? அதை நான் பாராட்டுகிறேன். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, கன்வெர்ட் முஸ்லிம்ஸ், இந்துஸ், ஜெயின்ஸ் இன்று கிறிஸ்டியானிட்டி. எவ்வளவு முயற்சி பண்ண அவங்க இவர் இந்த பிரஃப் என்பவர் நூற்றுக்கணக்கான அரும்பொருட்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனார். அவருடைய பேரன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூசியத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினார். எங்கள் தாத்தா கொண்டு வந்த அரும்பொருட்கள்லாம் அங்கே இருக்கிறது. அது இருக்க வேண்டிய இடம் எங்க? ஈரோடு. நான் ஒன்று வெக்கத்தோடு சொல்லுகிறேன், யாரும் வெளியே சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா சொல்லிடுங்க. சொல்லுங்க, அப்படி தான் சொல்ல போகிறேன். சொல்லணுங்கிறதுக்கு அப்படி கேட்குறேன். 33 பொருட்கள் வந்தன. அதை எல்லாம் இன்றைக்கு ஈரோடு அருங்காட்சியத்தில் இருக்கிறது. ஒன்றாவது நீங்கள் போய் பார்த்தா அது ஏதோ நிலைமையில் இருக்கிறது. காரணம் என்ன? அதை பற்றிய அருமை நமக்கு தெரியவில்லை. அந்த பிரஃப்னுடைய பேரை அருமையை அறிந்து அதுக்கு ஒரு 10-15 லட்சம் செலவழித்தாங்க கொண்டு வர்றதுக்கு, நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. அது கொடுத்த ஒரு மியூசியம் கூட கட்டியிருக்கலாம். நான் எதையுமே நான் பொய் சொல்லி நினைக்க வேண்டாம். நான் எங்கேயும் சொல்ல தயாராக இருக்கிறேன். அழிக்கிறதுக்கு நாம் முற்படுகிறோம், காப்பாற்றுவதற்கு முற்படவில்லை. வேலை நிறைய செய்யணும். We are not prepared to do work. I want to sleep.
I want to enjoy life. I want to tell something about somebody. இதான் நோக்கம். நான் ஒன்று செய்வேங்க, இன்றைக்கு நான் வீட்டுக்கு போன பிறகு இன்றைக்கு நடந்ததை ஒரு சின்ன ஒரு நோட் எழுதி வச்சிருவேன். A note on a lecture on such a topic conducted by archaeology department, spoken by me அப்படின்னு போட்டு எழுதி ஒரு பக்கம் போட்டோலாம் உள்ள வச்சு நான் எம்பர்ட் பண்ணி வச்சுருவேன். யாராவது நான் என்னுடைய காலத்துக்கு பிறகு யாராவது என்னுடைய கம்ப்யூட்டரை பார்த்து அதை எடுத்து என்ன செய்யலாம், பப்ளிஷ் பண்ணலாம். என்னால் பப்ளிஷ் பண்ண முடியாது. அதுதான் preserving our heritage. Next, முதல்ல பார்த்து tangible, இது intangible. Can you touch dance by anybody? யாராவது ஒருவர் டான்ஸ் தொட முடியுமா? முடியுமா? முடியாது. Intangible. Next, monument. இது வள்ளுவர் கோட்டம் தான். மானுமெண்ட் என்று சொன்ன பொதுவா இஸ் a memorial in order in the older sense. The new sense, monument is a structure or edifice to commemorate a notable person, action or event. இதான் செய்யணும். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னாக்க, இந்த வருஷம் நம்ம இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே கொண்டாடுறோம் இல்லையா, ஏதாவது ஒரு மரம் நட்டுருக்கலாம்ல. வந்த உடனே ஒரு மரத்தை நட்டுட்டு அதில் ஒரு போர்டு வச்சு இந்த மரம் நடப்பட்டது. எனக்கு மரம் சொல்லணும் ஞாபகம் வருது. ஒரு பெரியவர் நின்று பார்த்து கொண்டே இருந்தார். 2 பேர், ஒருத்தன் குழி தோண்டினா, ஒருத்தன் மூடுனா, அடுத்த குழி தோண்டினா மூடுனா. எப்பா வா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் குழி தோன்றான், ஒருத்தன் மூடுறான். என்னையா வேலை பண்ணுறீங்க? அரசாங்கம் இதான் செய்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இன்னைக்கு மரம் நடுறவன் லீவு சார். இது பைத்தியக்காரத்தாங்க இல்லையா? இப்போ நடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ மூடுற போது இந்த கந்தை வைத்து கொண்டு மூடலாமே. இதாங்க நம்முடைய சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன். எவ்வளோ நேரம் ஆகுங்க செய்கிறதுக்கு, இந்த வேலை செய்கிறதுக்கு? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பத்தாது, எனக்கெல்லாம் பத்தாது. ஒரு நாளைக்கு 12 hours நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். 12 hours. இது ஏன் நான் பெருமையாக சொல்ல, ஏன்னா பெருமையாக நீங்கள் புகழுங்கிறதுக்காக இல்லை. யூ கேன் டூ ஸ்டில் ஃபர்தர். எவ்வளோ நேரம் காஃபி கொடுக்க எடுக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது எடுத்துக்கிடுறோம். ஒர்க் லெஸ். ஹவு கேன் வி ப்ரிசர்வ், வி கேன் கன்சர்வ் அவர் மானுமெண்ட்ஸ் அண்ட் அவர் சைட்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போ நேஷனல் மானுமெண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று வந்துட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். தெரியலாம், கற்றுக்கிடுங்க. நெக்ஸ்ட், heritage sites, locations or landmarks that possess significant cultural, historical, scientific or artistic value to a particular community, society or nation. Next, benefits of preserving heritage sites. Why should we preserve? Why should we preserve? Preserving heritage sites can provide a number of benefits, including promoting tourism. Tourism அது வளர்க்கிறது. Fostering national pride. Are you coming from India? You have plenty. இந்த சிவபுரம் நடராஜா என்று சொல்லக்கூடிய அந்த படிமத்தை லண்டனில் இருந்து திரும்ப கொடுத்து விட்டாங்க நமக்கு. ஒரு நாள் நான் அந்த ரிவர், என்ன ரிவருங்க அது லண்டனில் போகுது, தேம்ஸ் ரிவர், அது பக்கத்தில் நான் நின்று கொண்டிருந்த பொழுது ஒருத்தர் வந்தார். ஆர் யூ ஃப்ரம் இந்தியான்னாரு. எஸ் அப்படின்னு. ஐ ஆம் தி ஜட்ஜ் ஹூ கேவ் பேக் த பிரான்ஸ் இமேஜ் டு இந்தியான்னாரு. எனக்கு அப்படி அழுக வந்துடுச்சு. வெரி சிம்பிள் மேன். ஐ கேவ் பேக் த இமேஜ் டு இந்தியா. யாருக்கு இங்கிருந்து அனுப்புனது? இந்தியன். யார் திருப்பி கொண்டு வந்தது? ஒரு பிரிட்டிஷ். இந்தியன்ஸ் எங்கே போயிட்டாங்க? டாக்டர் நாகசாமி என்ன யாரோ போயிருந்தாங்க, அவங்க ஆர்கியூ பண்ணனால வரல. அந்த பிரிட்டிஷ் மியூசியம் லேபோரட்டரியில் கீழே அந்த படிமம் கீழே இருக்கு இல்லையா, அந்த பகுதியை ஆய்வு செய்து அந்த மண்ணை எடுத்து ஆய்வு பண்ணவன் இது இந்தியான்னு சொல்லிட்டான். நம்ம ஆளு போய் ஒன்றும் சாதிக்கலை.
அதுக்காக நான் வந்து டாக்டர் நாகசாமியை நான் குறை சொல்லல. ஹி ப்ளீடட், பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஜட்ஜ் அண்ட் தி பிரிட்டிஷ் லேபரேட்டரி பீப்புள். தே ஒன்லி ஃபவுண்ட் தட் இட் இஸ் ஃப்ரம் இந்தியா. அமெரிக்காவில் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு லண்டனுக்கு போய் லண்டனில் க்ளீன் பண்ணுறது கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்தது. இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். பர்பஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் டே. இது நியூ டெல்லியில் லாஸ்ட் இயர் கொண்டாடப்பட்ட ஹெரிட்டேஜ் டே. அட்லீஸ்ட் ஒரு அந்த கேட்ரியில் நின்றுக்கிட்டு அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கிடச்சிது எனக்கு கடைசியில், அதனால் எடுத்து போட்டேன். தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடைக்கல. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தெர் இஸ் நோ ரெமினன்ட். எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் 3 நாள் நான் சர்ஃப் பண்ணிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட். ஏற்கனவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட். ப்ரொடெக்டட் ஹிந்து டெம்பிள்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. 651 ஹிந்து டெம்பிள்ஸ் இன் ஹோல் இந்தியா. Among the 88 heritage sites declared as state protected monument, 29 of them are Hindu temples. Approximately, maybe high or low. Mitchell and the next please. Tamil Nadu mattum more than 40,000 Hindu temples or somewhat big temples. Long back, my grandfather was Sittambalam. He was சாமியாடி ஒரு கோயிலுக்கு. அது எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்குது நினைக்கும். அஃப்கோர்ஸ் we are Christians now. இப்படி எல்லாரும் சொல்ல போனால் ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆமாவா இல்லையா? குலதெய்வம் என்றால் என்ன? முன்னோர்களை வழிபடுவது. இந்த ரிலீஜியஸ் சேரிட்டபிள் ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸில் மோர் தேன் 40,000 ஹிந்து டெம்பிள்ஸ் ஆர் தேர். அது நிறைய சமயங்களில் அங்கே அறியாமலே சில தவறுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் பிளாஸ்டிங். ஒரு 20 years பேக், மோர் தேன் 20 years, எஸ், ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்டோட சேர்ந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் நடத்தினோம். சாண்ட் பிளாஸ்டிங் பதிலாக வேறு என்ன செய்யலாம், இதுதான் கொஸ்டின். நான் சொன்னேன், we can do chemical treatment which is cheaper than your sand blasting. Number 1. Number 2, sand blasting பண்ணுற போது சுவரில் இருக்கிறத நீங்கள் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உடஞ்சிடும். ஒருவேளை ஆயில் பெயிண்டிங் உள்ளே இருந்தால் அதெல்லாம் கலண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் கமிஷனராக இருந்தவர். எங்கள் டிபார்ட்மெண்ட் கண்ணன் ஐஏஎஸ் இருந்தார். 4 இடங்கள் நடத்தினோம். கிட்டத்தட்ட 36-40 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட், தென் கியூரேட்டர்ஸ், ஒரு 40 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. 4 பிளேசஸ், திருச்சி, சேலம், சென்னை, மதுரை, 4 இடங்களில் நாங்கள் அந்த பயிற்சி நடத்தினோம். நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு. இது எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தோம். Do we continue? இல்லை. ஸோ நான் எப்போவுமே கிவ் ட்ரைனிங். எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்துருக்கிறது. ஒரு 88 காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் இருக்கிறதா, அதை ப்ரிசர்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், யூ கிவ் மீ 10 students, I train them, through them I preserve, clean and preserve them. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் அண்ட் ஏ சர்டிஃபிகேட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நோ எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸப்ட் ஃபுட்டு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். லேபர்னால் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், சாப்பாடுனா 200 ரூபாயில் முடிச்சிடலாம். 200 ரூபாய்க்கு தங்குறதுக்கு இடம். எனக்கு ஒரு ஹானரரியம் அப்படி சொல்லியிருக்கிறேன். இது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சார் பெரிய பில்லு போடுங்க சார், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க சார்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன்ல, நான் வாங்கினது கிடையாது. இது தப்பாக தான் நினச்சிடாங்க. சிவாஜி என்ற ஒரு எம்எல்ஏ, எந்த கட்சி எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 2 லட்சத்துக்கு நான் 2 லட்சமோ 1.5 லட்சம் எனக்கு ஞாபகம் இல்லை, அது கூட சேர், டீ கூட்டு சேருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் கொடுத்தது காட்டு மரம்.
இப்போ ஜெகநாதன் ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தார். ஜெகநாதன் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு வெளியில் பார்த்து ஒன்று இறக்கி பார்த்தாரு. சார் காட்டு மரனார். வந்தேன், தம்பி பத்திரமா கொண்டு உங்கள் ஓனர்கிட்ட கொடுத்துருப்பான்னுட்டேன். வாங்கலை. அங்கேருந்து ஃபோன் அடித்தார். ஜெயராஜா யார் தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியும். நீங்கள் யார்? உங்கள் பேர் சிவாஜி தானே அப்படின்னேன். என்ன செய்வீங்க? கையை எடுப்பீங்க, இல்லை காலை எடுப்பீங்க, இல்லை தலையை எடுப்பீங்க. நான் எதுக்குமே பயப்படலைங்க அப்படின்னேன். ஒரு வருஷம் கழித்து வந்தார். சார் பாஸ் பண்ணி விட்டுருங்க சார். அந்த ஜியோவை ரீவேலிடேட் பண்ணி ஒரு பைசா யாரும் வாங்காதபடிக்கு செய்து அந்த பணத்தை கொடுத்தேன். இது எனக்கு பெருமைக்காக சொல்லலை, இது நடக்குது. அதனால தான் ஒன்றுமே நம்ம செய்ய முடியலை. இது யாராவது என் ஜெயராஜை கூப்பிட்டிங்கன்னு சொன்னால் கூட பயப்படாதுங்க. நான் ஸ்டாண்ட் ஃபார் உங்களுக்காக நான் வாதாடுறேன். நான் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு 14 லட்சம் திருடு போச்சுன்னு சொல்லி என்னை அக்யூஸ்ட் 4 வச்சுருக்குறாங்க. என் கேஸை நானே வாதாடுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாரையும் நான் கொஸ்டின் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு எதுவுமே எனக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நான் 22 கேள்வி வச்சுருக்கிறேன். அதில் எனக்கு இப்போ தான் ஒரு எஃப்ஐஆர் கிடச்சி அதில் கண்ணன் ஐஏஎஸ் என்பவருடைய பேர் அதில் இருக்குது. நான் கேட்க போகிறேன், என் பேர்லாம் போட்டிருக்கேப்பா, கண்ணன் ஐஏஎஸ் இருக்கான், காரணம் போட்டு எழுதி போட்டிருக்கேன், அவரை ஏன் சேர்க்கலைன்னு கேட்க போகிறேன். நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா கேட்குறதுக்கு ஆட்கள் இல்லை, இன்னைக்கு உண்மை இல்லை. அதனால் என் நாடு அழிகிறது என்பதை நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். என் நாடு, நம்ம நாடுன்னு சொல்ல மாட்டேன், என் நாடுன்னு சொல்லுகிறேன். ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் மை கண்ட்ரி. யாரெல்லாம் இப்படி சொல்கிறீங்களோ நீங்கள்லாம் ஓனர். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாடகைக்கு குடியிருக்கிறீங்க. சரி, இப்போது நெக்ஸ்ட் ஹெரிட்டேஜ் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அர்பனைசேஷன் சேஞ்சஸ். இப்போ நம்ம ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டில் எடுத்துட்டுனா ஒவ்வொரு டெம்பிளை சுற்றி இடம் இருக்குது, நிறைய பில்டிங் இருக்குது. அது ஓனர் ஹெச்ஆர்என்சி. ஆனால் இப்போ யாராவது அதுக்கு பணம் கொடுக்குறாங்களா? கிடையாது. நிறைய பேர் கூட ஒரு 100 ரூபாய் 200 ரூபா தான் ரெண்டு கொடுத்துட்ருக்காங்க. ஏன் இதை செய்ய முடியலை? உங்களை ஏன் வெக்கேட் பண்ண முடியல? முடியாது. ஏன்னா உண்மை இல்லை. இப்போது இந்த அர்பனைசேஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம ஹெரிட்டேஜும் சேஞ்ச் ஆகுது. நிறைய லோடு வருது. அந்த பில்டிங்கை சுற்றி நிறைய லோடு போகிறதுனால இந்த பில்டிங் எல்லாம் கீழே போகுது. அந்த வெயிட்னால நம்முடைய ஹெரிட்டேஜ் கிராக் ஆகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? பில்டிங் கட்டுறாங்க, என்ன இப்படி கட்டுறாங்க? ஃபைல் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. ஃபைல் ஃபவுண்டேஷன் என்ன செய்வாங்க? பெரிய ஒரு 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 சம்மட்டி டமான்னு அடிக்கும். வைப்ரேஷன், பயங்கர வைப்ரேஷன். டெல்லியில் ஒரு ஷோகேஸில் ஒரு கிளே ஆப்ஜெக்ட் இருந்துச்சு. கிளே ஆப்ஜெக்ட் நாளுக்கு நாள் அது அப்படியே கீழே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒன்றுமே புரியல அந்த கெமிஸ்ட்லாம். என்ன பண்ணுறதுன்னு அவங்க யோசித்தாங்க. அந்த சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவாங்க, அதிர்வு கருவி. அது வச்ச போது அது ரொம்ப அதிர்ந்துச்சு தான். என்னடா பண்ணலான்னு பார்த்து அந்த ஷோகேஸ் 4 காலுக்கும் ரப்பர் குஷன் கொடுத்தாங்க. இட் வாஸ் சேஃப். சொல்ல புரியுதா? யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி ரீசன். யாராவது சொல்லுவாங்களா நினைக்காதுங்க. 5 ரூபாய் நீ செலவழித்து ஒரு வேலையை செய்யலாம், நீ 5 லட்சம் கொடுத்து ஒருத்தர் வேலை வாங்குவேன், ஏன்னா அவன்கிட்ட 2 லட்சம் வாங்கலாங்கிறதுக்காக செய்யாத. இப்படி 10 பேர் ஆயிட்டுனாக்க. என் மனைவி ஒரு முறை ஸ்கூலில் வேலை செய்யிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க நோ மோர். அவங்க பேரில் தான் எஃப்சிபா ட்ரஸ்ட்னு வச்சுருக்கிறேன். என்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். எதுக்கும் பெர்மிஷன் கேட்பாங்க. எங்கள் ஹெச்எம் ஒரு 2 பாட்டில் எண்ணெய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, வாங்கிட்டு வரட்டுமான்னாங்க. நீ வாங்கிட்டு வா, வர்றபோது கால் தோளில் தொங்கும் அப்படின்னேன். என்ன அர்த்தம்? என்னவா அர்த்தம் அதுக்கு? காலை உடச்சி தோளில் தொங்க விட்டுருவேன். இது அப்படியே சொன்னோன்னு ஒருத்தருக்கும் என்ன போகலை. நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு ஆள் இவ்வளோ மாற்ற முடியும். இந்த அர்பனைசேஷனால நம்முடைய அந்த பில்டிங் ரொம்ப டெவலப்ட் ஆகிடும். யூ டு நாட் நோ அதனுடைய ஸ்ட்ரக்சர். அந்த பில்டிங்கினுடைய காம்போசிஷன் என்னங்கிறது தெரியுமா? தெரியாது. அது என்னென்ன மெம்பர்ஸ் இருக்குது? அயன் இருக்குதா, காப்பர் இருக்குதா, வுட் இருக்குதா, பிரிக் இருக்குதா? பிரிக்னால நமக்கு என்னன்னு தெரியாத. வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் பிரிக்னு சொன்னாக்க சொல்ல முடியுமா? ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் கண்டென்ட் ஆஃப் பிரிக்? ஓல்டா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புக்கு உங்களுக்கு கொடுப்பேன் ஃப்ரீயா. அது கூட ஆள் இல்லையா?
கொஞ்சம் லவுடா சொல்லுமா. இது நாளும் சேர்ந்துட்டுனா பிரேக் வந்துடுமோ? அது வந்துட்டுனா பிரேக் வந்துடுமா? வாட் இஸ் தி கண்டென்ட் ஆஃப் பிரேக்னு கேட்டேன். யூ ஹவ் கம் டு த நியர்ஸ்ட் பாயிண்ட். 40 feet கிணறு தாண்டுறா, 39.9 அடி தாண்டிட்டா. இவன் எங்கே இருப்பானே? அடி சிவியர் அவ்வளோ உனக்கு. பாதி தாண்டினா கூட தண்ணிக்குள்ளே போயிடுவோம். சோறு அடிப்பட்ட மண்டலம் உடஞ்சி போயிடும். பிரேக் என்றால் என்ன? இட்ஸ் எ கிளே. வாட் இஸ் கிளே? சொல்லுமா, நீயே சொல்லு. வாட் இஸ் கிளே? மண்ணா களிமண்ணா? மண்ணுக்கும் களிமண்ணுக்கு என்ன வித்தியாசம்? பார்த்தீங்களா? ஒரு நம்ம தப்பா எடுக்க வேண்டாம். ஏலமா என்னமா? செடிமண்ணா என்னது? பாத்தியா, அதாவது அந்த அனாலிசிஸ் ஆஃப் எ மெட்டீரியல் we are not doing properly. அதுதானே நமக்கு வீடு கட்டுறதுக்கு தானே அப்படின்னு நினச்சிடுறோம். வெரி இம்பார்ட்டன்ட் தி கண்டென்ட். கிளேக்கும் மண்ணுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. செடிமெண்ட்னா என்ன அர்த்தம்? அப்படியே செட்டில் ஆகி அது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ். சரியா? ஓகே, யூ ஹவ் கம் டு த பாயிண்ட், பட் யூ கேனாட் கெட் எ புக். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுங்க. built heritage changes. அர்பனைசேஷன் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அப்புறம் சோசியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். சேஞ்சஸ் இன் பில்ட் ஹெரிட்டேஜ். தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் ரீசன்ஸ் ஒய் தெர் இஸ் எ சேஞ்ச். ஒய் த ஹெரிட்டேஜ் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் உடைக்கிறான், because of vibration, earthquake, so many things. Building materials, building height, ரொம்ப டாலாக இருந்த பில்டிங் ஈஸியாக உடஞ்சிடும். அப்புறம் சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அதில் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. லேண்ட் வேல்யூ அதிகமாகிட்டுனா அது உடைக்க ஆரம்பிச்சா சீக்கிரம் உடைச்சிட்டுனாக்க வித்துடலான்ட்டு. மூர் மார்க்கெட்டில் பற்றி இன்றைக்கி பார்க்கும்போது மூர் மார்க்கெட் எப்படிங்க அழிக்கப்பட்டது? கொளுத்தப்பட்டது. ஏன்? அப்போ தான் அதில் வேறு பில்டிங் கட்ட முடியும். நிறைய பேருக்கு தெரியாது. நான் இன்றைக்கி பார்க்கும்போது 4 பில்டிங் வந்து அது நேச்சுரல் கலாமிட்டின்னு போட்டிருக்காங்க. இல்லை, ப்ரொஃபஸர் அல்ஃபோன்சன் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. அவர் திருமணம் ஆகலை. அவருடைய சொந்தக்காரங்க 2 பேர் சேர்ந்து அவரை கொண்டுட்டாங்க. பேப்பரில் வரல. எது உண்மை? நான் வந்து சில செய்திகளை சொல்கிறேன் என்றால் நான் அதுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்து என்வைரன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னுடைய என்வைரன்மெண்ட் ஐ எம் லிட்டில் சேஃபர். பட் அங்கே ஆளு கையில் ஒரு கல்லை வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து எரிஞ்சிடுவீங்க. ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேர் 100 கல் வந்தால் என் முகம் எப்படி இருக்கும்? என்வைரன்மெண்ட், this can be a good environment, at the same time it can be a hostile environment. மோசமாகவும் ஆயிடும். that all depends on me. என்ன பொறுத்து தான், உங்களை பொறுத்து. ஸோ என்வைரன்மெண்ட்னா என்ன? தி டெம்பரேச்சர், தி ஏர், pollutants, heat, light, solar energy, vibration, water table, எத்தனையோ இருக்குது. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஒரு பில்டிங் வந்து சுற்றி தண்ணி இருக்குதுன்னா அந்த பில்டிங் என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். சுற்றி தண்ணி இருந்தால் அந்த பில்டிங் என்ன ஆகும்? கொஞ்சம் வேகமாக சொல்லும். தப்பாக இருந்தால் பரவாயில்லம்மா. ஈரம் மேலே ஏறும். அதுக்கு பேர் என்ன? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நெடுஞ்செல்லியும் பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறீங்க. என்னம்மா? சீப்பேஜ். வெரி குட். அப்புறம் சீப்பேஜ்னால என்ன ஆகும்? இதை அனலைஸ் பண்ணணும். சரி, சீப்பேஜ்னால என்ன ஆகும்? வாட்டர் வந்து அது அப்சார்வ் பண்ணும். இந்த வாட்டரில் சால்ஸ் இருக்குது. சால்ஸும் சேர்ந்து போகும். வெயில் வரும்போது
அந்த வாட்டர் வெளியே வரும். வெளியே வர்ற போது சால்ட்டும் சேர்ந்து வரும். அந்த சால்ட் அந்த வாட்டர் லெவல் குறையும் போது கிறிஸ்டலைஸ் ஆகும். கிறிஸ்டலைஸ் ஆகும்போது வால்யூம் அதிகம் தேவை. ஆகவே சுவரை இடிச்சிட்டு சுவர் பொத்து பொத்துன்னு கீழே விழும். எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தெரியும் சொல்கிறோம், கை தூங்க பார்ப்போம். இப்போ எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும்? நான் சொல்கிறது சரிதானா? அப்போ வாட்டர் உள்ள போகக்கூடாது. வாட்டர் போகாமல் இருக்க என்ன செய்யணும் சொல்லுங்க? வாட்டர் இந்த வாலில் போகாமல் இருக்க என்ன செய்யலாம்? தெரிஞ்சவங்க சொல்லுங்களா? அந்த பில்டிங்கை சுற்றி ஒரு பெரிய கேனால் விட்டோம், ஒரு 4 அடி ஆழத்துக்கு. தண்ணி பில்டிங்குள்ள போகுமா? போகுமா? போகாது. அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஒரு பம்ப் மூலம் வெளியேற்றிட்டுனாக்க அந்த பில்டிங் ட்ரை ஆகவே இருக்கும். ஆமாவா இல்லையா? மழை காலத்துக்கு முன்னால் பில்டிங் மேலே போய் அந்த சீலிங்லாம் பார்த்து ஏதாவது கிராக்ஸ் இருந்தால் அது கிராக்கெல்லாம் ஃபுல் பண்ணால் அது உள்ள லீக்கேஜ் வருமா? நம்ம செய்ய மாட்டோமே. உள்ள வேலையே செய்ய முடியல, செய்தாதானே செய்ய முடியும். எப்படி செய்யணுன்னே தெரியாது. நான் திங்க் பண்ணுறதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். Don't think that I am a very bad man. I make you to understand that you have to work. This is your duty. If you don't do that, we'll die without any profit. ஏன் இதை செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ ஏன் லீக்கேஜ் வருது, ஏன் சீப்பேஜ் வருது, how to stop, எப்படி நிறுத்த முடியும்? ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாமே. உப்பு வந்துடுச்சு, உப்பு எப்படி இது பண்ணுறது அப்படி பார்க்கலாம். சரி, இப்போ என்வாயரன்மெண்ட்டுங்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் நம்ம சுற்றி இருக்குதோ அதுதான் என்வாயரன்மெண்ட். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சுற்றி இருக்கிறது தான் என்வாயரன்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது சுனாமி மகாபலிபுரத்தில் ஒரு நன்மை செய்துச்சு. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? என்னமா சொல்ல சத்தமா சொல்ல கொஞ்சம். அது தண்ணி தண்ணியோடு சேர்ந்து மண்ணெல்லாம் கொண்டு போயிட்டு இட் ரிவீல்ட் எ குட் என்வாயரன்மெண்ட், குட் ஸ்கல்ப்சர். இப்பெல்லாம் சொல்ல நாங்கள் ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இது யார் பண்ணது? சுனாமி. புரியுதா? ஏதோ தெரியாமல் சில வகைகள் நடக்குது, நாம் அதை நம்முடைய பொருள்னு சொல்லிடுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட், ரெயின் டேமேஜிங் மான்யூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது செக்ரட்டரியேட்டுக்குள்ளால் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், டிஓடி. நிறைய பில்டிங் இருக்குது. அவங்கள ஒரு பில்டிங் எல்லாம் செய்து வச்சுருக்குது. இது பேர் வெல்லஸ்லி பில்டிங் நினைக்கிறேன். வெல்லஸ்லி பில்டிங், எஸ், வெல்லஸ்லி பில்டிங். மழையினால டேமேஜ் ஆகி போச்சு. என்ன காரணம்? It was not maintained properly. Water was leaking through. Black color. Are you able to see the black color? That is moss and lichen. அப்படின்னாக்க அந்த பில்டிங் மேலே ஒழிக்கிட்டே இருக்கு. மேலெல்லாம் ரூப் சரியாக இல்லை. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இந்த வார் மெமோரியல் இஸ் சிங்கிங் சொல்கிறாங்க. எவ்வளோ சிங்காக இருக்குது? என்ன காரணம்? நெக்ஸ்ட், இப்போ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் it is a fundamental that respective authorities to study how best they can develop these cultural heritage sites which are unique and fragile while protecting and preserving them for the long term and to ensure their values are safeguarded amidst a rapidly changing and globalized world. It's changing, go on changing. Political parties are changing. Officers are changing. Officers are totally depending on a best company. If they are not able to find out a best company, then their work will be very badly executed. It all depends on. That is the reason why I am telling, if you are sincere in work, tomorrow you are starting one company, your work will be sincere and will be preserving our country the best way. Everybody should be sincere in our activities. Next, please. It is important to raise awareness
That is why the Heritage Day awareness should be given to the public. Next, please. Natural World Heritage Sites. There are different places, and the natural heritage is also killed. Next. Human vandalism. A British officer wanted to bring stones through the entrance. He could not bring, so he broke the gateway. Then it was restored very recently by the ASI. Next. Climatic problems. That's what I told you. The rain falls on sculptures. When the rain comes down, it absorbs oxides of carbon, nitrogen, sulfur, etc. and it is called acid rain. It falls on the surface and it is absorbed by the sculptures. Every year some portion is falling down or falling, and you lose all the surface details. Next. This is General Post Office building, which was glutted on fire. Fortunately, it is being used now. Next, please. This is the heritage conservation, the Humayun Mahal. The fire personnel are putting out the fire. Next. When salt is on the monument, this is a training called Care of Museum Objects. About 12 students were there. I took them to the site. They were applying paper pulp on the surface. Paper pulp absorbs salt when it is moist. After 2 days, you can remove that. It will be dried, and this dried paper pulp will absorb the liquid, the solution, along with the salt that will be transferred to the paper pulp. You have to repeatedly do it. All the salts will be removed. Then you can give a coating so that the surface will not be damaged further. Next, please. This is the heritage sites natural calamities because of the earthquakes, building collapse. Next. This is a doorway which is 15 feet lower than the ground level. It is Madurai Meenakshi Amman temple. They removed the soil and it was restored. And nowadays there was a litigation in Chennai. There are many monuments have been pulled down because the road laying was done over and over again, and the height of the road is increasing, the buildings are getting lowered. What they should do now? In European countries, in America, what I have seen is they remove the bitumen along with the stone. Remove it, then they lay. The road level will be the same throughout the days. But in our country, every year 2 inches, 3 inches of road is heightened. Because of that, our buildings are going down, and when there is rain, water stagnates. Next, please. You know about it? Paramadesam temple, Padaleswara temple, which was neglected, and it is now being restored. Next, please. Water surrendered Arjuna's penis. Next, please. You know which is this place? Upper one, Tirumali Nayakar Magar. Can you recognize it? If I don't give this photograph, nobody can recognize. Next, please. You know, because of the moisture, vegetation growth is there. Because of negligence, it damages the building. Next, please. This is Kailasanath temple. Because of the wind blow, if you enter, when you enter into the Kailasanath temple, the right side, the corner, there are some sculptures which are heavily damaged. They were restored now, utterly very bad. Restoration is very poor. There is also this bull. It is also restored, but it is very badly restored. So that is called human vandalism.
அதை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக அதை அழிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். This is because of acid rain. The surface is completely eaten by acid and you are not able to see the details. Next please. Solar radiation. Because of the sunlight also there are damages to the surface. It fades, disintegrates. Next. Effect of vibration on heritage sites. A bus is moving, it affects the building nearby. You can see the building cracks developed. Next. Seismic effect on heritage sites. It's a church. Because of the vibration of the earth, the building collapsed. Next. Urban development. Next. Students are pulling down a pillar. 4 students joined together, they pulled down and broke. They were arrested. It was in Hampi temple. Hampi. Next. Next. Train canal. If you go to archives, Tamilnadu archives, next time when you go, you just see. Along, the outside the building, there will be a canal. Have you ever noticed? There is a canal. But it is almost filled with soil. I have been telling them, remove the soil. So the rainwater will be collected there and you can pump it out. They call it as French canal. French canal. So here is a big building. There are canal. The rain water pipes are there. That is brought down. It's very important. Otherwise the building will be lost. Next. These are all the Indian Monuments and the Preservation Act. Next. Public Records Act 1993. Next. Indian Museum Act, through which the Indian Museum was established. Next. The Antiquities and Art Trust Act 1972. Next. The Ancient and Historical Monuments and Archaeological Sites and Remains Act 1952. Next. Wildlife Protection Act 1972. Next. The Antiquities and Export Control Act 1947. Now you know that Raja Ravi Verma's paintings cannot be taken out of this country. Okay, this painting was restored by me. I authenticated it. It was sold for 1.3 crores 10-15 years back. And education was there. And my authenticity certificate was produced to the Karnataka court. They got my reply for that. I gave reply. And the person who said that it may not be Ravi Verma's painting was severely warned. Because normally one painting, 2% is given as authenticity charges. I charge only 50,000 rupees. That too for charity. Okay, next. Indian Treasure Trove Act 1878. Next. Restoration of monuments. Examination of the monument, documentation of the defects, choosing the right method of restoration and materials, maintenance of the monument in the future. Once you repair, leave it like that. No, you have to maintain. Maintenance is very important. Next. Indian Monuments Preservation Act 1904. Next. What is architecture? It is from the Latin word architecton. Archi means chief, tecton means builder. So chief builder. Next please. What is a museum? It's a place where antiquities are preserved. Next. Conservation. What is conservation? Why do you go to your doctor? To kill the doctor or kill yourself? Neither the answers are wrong. Okay. To increase your life, we go to the doctor. Okay. So they are doing the conservation as well as the restoration. It is the increasing of the life of the object or the monument. Next please. Next. Preventive conservation. A large number of objects are to be looked after.
So you cannot do individual objects. So you have to take care of all the objects. That is called preventive observation. Environmental conditions are hostile towards the object. Resources are limited. You have only 2 persons, you have thousands of objects, you cannot. So you have to do only preventive conservation. Climatic control, cleaning, building, safety, fire safety, burglar safety, all if you give, the object will be lost for a long time. Next please. These are the strategies. Know the collection, know your monument, know the enemies and categorize, avoid the enemies, block the enemies, monitor the enemies, react against the enemies, communicate. These you should know. It's very important strategies. Know in the collection, you are building. It is a brick building or it is stone. Stone means what stone? Soapstone or granite or limestone. Like that you have to understand. And you must know what is the characteristics of particular stone. In the stone, kona enna, idu enna seyyum, acid enna agum, alkali enna agum அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிடணும். அப்ப எனிமீஸ் என்னென்ன எனிமீஸ் இருக்குது, வாட்டர், biological activities, heat, avoid them, try to avoid. If you are not able to avoid, block. Then you monitor what are the various enemies attacking. React against the enemies. If you are not able to communicate, you call experts. Okay, next. Know the collection. Next. Know the enemies. Next. Avoid the enemies. Monitor the enemies. React immediately. Next. Communicate. It's very important. Next. Regular housekeeping. You have a monument, for example, museum. Site museums are there in archaeology department. In department museum, there are museums. And they have, in the reserve, storage many objects. The gallery, they may go every day, but the reserve collection, nobody goes every day. There are many, they are affected. So we have to give importance. That is the reason why St. Mary's College students, fine art students, I brought about 35 students. I got the permission of archaeology curator, brought all the objects from the research collection outside, cleaned them, then put them. I spent only 1 coffee for them. That's all. 35 laborers, free laborers. This I call it as neo-conservation. This is my thesis, my policy, neo-conservation. You train people, make use of them to clean. That's all. They know the object, they will know how to handle. That's all. Next, please. This is covering the monument. It is in Melbourne, Australia. This is called as the Chinese short tower. Short means they will boil in the 7th floor, or I do not know, 7th or 6th floor, I do not know. They will boil lead. Pour bottom, there will be water. When the lead is poured down, what will happen? சொல்லுங்களா, என்ன நடக்கும்? புல்லட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லெட் வந்து கீழே தள்ள போகிறபோது புல்லட் உருண்டை உருண்டையாக ஆகிடும். ஒரு நாளைக்கு எத்தனையோ டன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ், அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக சுற்றிலுமாக ஒரு ஷாப்பிங் மால் கட்டினாங்க. அதுக்கு மேலே ஒரு, அவ்வளோதான். இந்த பில்டிங்கை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதை பேஸ் பண்ணி சித்ரா சபான்னு ஒன்று இருக்குது. எங்கே? ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட் சொல்லுங்களா, தெரியாதோ? சித்ர சபா குற்றாலம். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கா? ஹெச்ஆர்என்சியா? ஓகே. அவங்களுக்கு என்ன கேட்டாங்க, யார் கேட்டால் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இதே மாதிரி தான் ஒன்று ஐடியா சஜஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அது என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு பேர் போகவே இல்லை. நெக்ஸ்ட் ப்ளீஸ். பயோடிடிரேஷன், பில்டிங்கு இதே தான் வரும். நெக்ஸ்ட், நைட்ரஜன் ஃபியூமிகேஷன். ஒரு பில்டிங்கில் கம்ப்ளீட்டாக உள்ள வெற்றாகி போச்சு, என்ன பண்ணுறது? ஃபங்கஸ்லாம் குறவும் இருக்கணும்னாக்கா நைட்ரஜனை உள்ள கேஸை வெளில விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். ஃபினிஷ். நெக்ஸ்ட், environmental monitoring. You can have in a building a unit which can measure temperature, relative humidity, light, UV light, etc. Next, fumigation.
இது மால்வே அவர் பண்ணுறாரு. பட் in a larger way you can do by fumigating. You can kill all the insects as well as the fungi. Next, training is very important. We are not sent outside for getting training. ஒருத்தரும் போக விட மாட்டோம். இந்தியன் நண்டு ஒரு ஆள் போனால் எப்படி சார் அவரை மட்டும் அனுப்புங்க, என்ன அனுப்புங்க சார், அவனும் போக மாட்டான் மற்றவங்களும் போக விட மாட்டான். ஸோ இட்ஸ் ஏ மஸ்ட். ஐ வுட் சஜஸ்ட் உங்கள் மியூசியம் இருந்தால் மியூசியம் நல்ல ஆப்ஜெக்ட் ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸிபிஷனுக்கு அனுப்புங்க, ஒரு ஆள் கூட போகலாம். ஸோ ஒன் பர்சன் இஸ் ட்ரெயின்ட். அந்த மாதிரி தான் பார்க்கணும். Now we have to read well, and you have to be an expert in that field, and you have to visit, and you can transfer the knowledge. So the training for Hindu Religious Endowments Board for 30 years back. Most of them are retired now. Next, training in Pondicherry. Next, training for international students. It is training to officers how to clean temples. One of the aspects of our, an alternative training for sandblasting. Next, this is also in Madurai. Next, stone cleaning. It is laser technique. If it is completely moss and lichen growth is there, you can use the laser beam. Immediately soon after my return from UK, we gave our objects for 3-dimensional, what is it called? The certificate இருக்கும்ல ஒரு என்னையா hologram. Very good. Holography. We took our objects for making holograms, and there is a holographic gallery in the museum. So this is cleaning a terracotta piece which is cleaned off with a laser beam. Next is the restoration of stone objects by reversible adhesives. Next, restoration of bronze objects by polymers. Next is stone building. Next, stone sculptures. Risk taking. Before you start doing any conservation work, you have to see the various problems one by one. How many people are traveling by this TVS 50 vehicle? Huh? You count? And the lady was diagnosed to be conceived. We do not know how many children, how many babies are inside. So we have to contemplate the various problems which will occur when we do the preservation. So changes are many. Heritage changes. We can stop one by one. That is the reason why I have given that photograph. Next, please. Don't fight. We'll join together, working for the country. That too, we are in the field of heritage. So we have to save heritage, and we will help others in saving our heritage. Thank you very much. Any questions? Questions இருக்கலனாக்க புரியலன்னு அர்த்தம், என்னட்ட நல்லா புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். எது ரைட்டு? ஏதோ கேளுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, பயாலஜி தெரியும். நீங்கள் எனக்கு வந்து ஃபிசிக்ஸும் பயாலஜியும் எதுக்காக இதுக்கு தேவை? கன்சர்வேஷன், ப்ரிசர்வேஷன் இதுக்கெல்லாம் அது தேவையா? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே பெரும்பாலும் ஹெரிட்டேஜ் பூராமே வந்து மேட்டராக தானே இருக்குது. அதில் எப்படி இதெல்லாம் வருது? வெரி குட். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தெரியல அப்படின்னாக்க
சோலார் எனர்ஜி என்னங்க தெரியாது, வெயிட் எப்படி ஒரு பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குது அடுத்த பக்கம் வெயிட் கூடுதுங்கிறது தெரியாது, இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியணும். நாட் ஆல் ஃபண்டமெண்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ், பட் யூ ஷுட் நோ த rudimentary பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆல் திஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரி தேவை, ஃபிசிக்ஸ் தேவைங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இஃப் யூ டூ த கன்சர்வேஷன் ஃபிசிக்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல். சரியா? பயாலஜி, இப்போ ஒரு பொருள் வந்து பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் ஹீட் பண்ணுது, அது என்ன பயாலஜிக்கல் ஏஜென்ட்னு தெரியணும் உங்களுக்கு. ஒரு சமயத்தில் ஒரு லைப்ரரியில் ஒன் லைப்ரரியன் வாஸ் காட் இன்ஃபெக்டட். He went to the Madras Medical College Hospital. He thought that it is leprosy, but it was not leprosy. It was fungi attacked his hand. It was cured. So it is a must that you must know a biology. It's better. That is the reason in conservation there will be a biologist, there will be a geologist, there will be an engineer, there will be a chemist. Whenever I do authentication meetings, I call artists, I call physicists, I call chemists, I call critics. So these are all very important. We cannot decide on that because it should be genuine. One simple example is Golconda Fort, where there is lot of acoustic properties are set up. Unless you know the properties, sound absorption characteristics and other things, you won't be able to do proper restoration of this. Correct. Then the charm of Golconda, where we talk from downstairs and it gets echoed all the way up to the top, that will be lost by one simple restoration of a wall because we don't know the acoustics. Yes. That is where physics plays a part. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாமே, தப்பாக கேட்டோட பரவாயில்ல. எஸ் வாசனாதன் தெரியுது. நானா கூட இருக்கலாம், 30 இருக்கலாமே. நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆச்சு. நல்லது. இல்லை, ஒரு எல்லாருக்குமா சொல்கிறேன், சார் தான் அந்த கேப்லரி ஆக்ஷன் மூலமாக தண்ணி சுவர் வழி ஏறி சால்ட்டு மேலே நிற்கிறதுன்றதை நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்னும் ப்ரிசர்வேஷன் நிறையா சொல்லலாம். பாத்சாரி கோயிலில் பண்ணால் நீங்கள் பின்னாடி என் பதவி உயர வந்து கடந்த 10 வருஷமாக தொடர்பில் இல்லை. ஆனால் 2000 வந்து மாணவர்களை வைத்து அண்ணா நினைவு நாளோ பிறந்த நாள்லையோ காஞ்சிபுரத்தில் ஒன்று போட்டு சார் ஒரு புக்லெட் போட்டு கொடுத்தீங்க. அது கடைசியாக நம்ம இணைந்து சேர்ந்தது. இப்போ நான் சொல்ல வர்றது ஆக்சுவலாக கேள்வி அல்ல, இந்த இன்றைக்கு உள்ள அந்த நினைவு நாளை ஹெரிட்டேஜ் டே, அதை எப்படி தமிழில் சொல்றது, உலக மரபு நினைவு நாளா, நினைவூட்டும் நாளா, தொல்பொருள் நாள், ஏதோ அதை நினைக்கிறோம். அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பெருத்த பங்கு வந்து திருக்கோயில்களுக்கு உண்டு. நான் திருக்கோயில் நிர்வாகத்தில் இருந்ததுனாலே சொல்கிறேன். நிர்வாகம் மற்றும் நிறுவனமாதல் இதன் மூலமாக வந்து இந்த ஹெரிட்டேஜுக்கு பெரிய அச்சுறுத்தலும் இருக்குது, பெரிய பாழாகிறதும் இருக்குது. அந்த ஏரியாவை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொன்னால் கைதட்டாதீங்க. சாமி கும்புறதை விட்டு கோயிலை சுற்றி பாருங்கன்னு சொல்கிறவர் அவர் நிறையா கிளாஸ் நடத்தியிருக்கார், நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அதனால் வழிபடுவதற்கு மட்டுமல்ல கோயில்கள், அதை வந்து பார்ப்பதற்கும் அதை கலைநயங்களை புரிந்து கொள்வதற்கும் அவங்கள மாதிரி உள்ளவங்க யூடியூப் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெக்கமெண்ட் பண்ணுறது. இது தனி. நான் எப்படி எல்லாம் பாழாகுதுன்ற ஒரு 2-3 விஷயத்தை சொல்கிறேன். என்ன மாணவர்கள் இருக்காங்கன்றதுனால ஆக்சுவலாக நிறுவனப்படுத்துதல்னு போது நிர்வாகம் ஒரு ஆள் கைக்கு போகுது. நிர்வாகம் அவங்க கையில் இருக்குன்னு போது இன்றைக்கி வந்து சொல்கிறது வந்து ஆகமங்கள் தான் நிர்வகிக்குது கோயிலன்னு நம்ம சொல்கிறோம். ஆகமங்கள் என்பது கோயிலை நிர்வகிக்கிறதா என்றால், பராமரிக்கிறதா என்றால் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. உதாரணமாக சொல்கிறேன், ஆகமங்கள் பவித்ரோத்சவம்னு ஒன்று இருக்குது. அந்த பவித்ரோத்சவத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த உலோக விக்கிரகங்கள் இருக்குது, உலோக திருமேனிகள்னு சொல்லலாம். உலோக திருமேனிகளுக்கு கவசம்னு போட்டிருப்பாங்க. அது எதனால் வந்ததுன்னே தெரியல. ஏற்கனவே ஆடை அணிவிச்சதுக்கு ஆடை அணிவிப்போம், ஏற்கனவே கவசம் இருக்கிறதுக்கு கவசம் போடும். அந்த கவசங்களுக்கு இடையில் ஈரமான சந்தனத்தை வைத்து கட்டி அதை வச்சா ப்ரிசர்வ் ஆகுமா? பாதிப்பு தான் வரும்னு நினைக்கிறேன். ஈரமான சந்தனத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு அந்த சந்தனத்தை எடுத்து இட்டுக்கிறது பவித்ரோத்சவம்னு கட்டாயம் நடக்குது. இது முதல்ல நான் வைஷ்ணவ கோயிலில் பார்க்கும்போது இது தவறான அணுகுமுறைன்னு சொல்ல முடியுதா? முடியலை. இன்றைக்கி கோர்ட் எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னெல்லாம் சொல்லுதே தவிர உண்மையிலே கோயில்களின் ரிச்சுவல்னால அவங்களோட பிடிவாதமான போக்குனால கோயில் அழியிறது. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், எல்லா கோயில்களையும் அபிஷேகம்ன்றீங்க. பழனி கோயிலில் என்ன ஆச்சு? அபிஷேகத்தை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததா இல்லையா? பழனியோட சிலை அபிஷேகத்தை தாங்காது, மூலவர் சிலையை சொல்கிறேன்.
தவிர்க்கப்பட்டது. ஏன் இப்பயே தவிர்க்கக்கூடாது? ஒரு ஃபைன் ஒர்க்கு அதில் பார்க்க முடியல. நீங்கள் பழைய வைஷ்ணவ கோயில்களில் 108 திவ்ய தேசங்கள் எங்கே போனாலும் மூஞ்சியும் தெரியல, மூக்கும் தெரியல, கண்ணும் தெரியல, வலிச்சு அபிஷேகம்னு சிலைகளை காணாமல். இதை நிறுத்துறதுக்கு சட்டம் இயற்றினால் என்ன? கோயில்களில் ஆகமங்களில் நீங்கள் தலையிடணும்னா அந்த சட்டத்தை சொல்கிறேன். ப்ரிசர்வேஷன் அப்படின்ற ஆக்ட் கோயில் பக்கம் வரணும். ஏன்னா கோயில்களில் தான் சரித்திரமும் தோய்ந்திருக்கு, தொன்மையும் தோய்ந்திருக்கு, பல பதிவுகள் அங்கே இருக்குது. பதிவுகள் பூரா அழியுது. கல்வெட்டு அழிகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிலைகள் சிற்பங்களை பூராத்தையும் அதோட உரு தெரியாமல் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒன்று பூடகமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய புகழ்பெற்ற கோயிலில், ஒரு பெரிய ஆயிரங்கால் மண்டபத்தில் கற்சிலைகளில் பழுது பார்த்தாங்க. பழுது பார்க்கறது நேர்மையா அப்படின்னு தெரியல, சரியான்றதுக்கு இல்லை, நேர்மையா அப்படின்னு தெரியல. அந்த பழுது பார்ப்பில் உடைந்த பாகங்கள் ஒட்ட வைக்கப்பட்டன. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே நடந்தது. ஒட்ட வச்ச உடனே எல்லாமே நல்லது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிலைகளை அசிங்கப்படுத்தணும்னா மூக்கை உடைச்சா போதும், எல்லாமே மூலியாக இருக்கும் பெரிய பெரிய கோயில்களில். அதை முஸ்லீம்களுக்கு சொல்கிறாங்க. சிலைகளை உடைச்சது நம்ம ஆட்களே இல்லையா, முஸ்லீம் நேராக சிலையை உடைச்சாருன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் கட்சி தான். நான் அதனால் இல்லை முரண்பாடு இல்லை. அவர் என்டார்ஸ் பண்ணுறாரு. என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, பின்னமான சிலைகளை உபயோகப்படுத்தாதீர்கள் என்று ஒரு ஆகமம் சொல்லுதான். பின்னமான சிலைகளை ப்ரிசர்வ் பண்ணுங்கன்னு உங்கது சொல்லுது. கன்சர்வேஷன் வேணுமா இல்லை ஆகமத்தின்படி அதை தூக்கி போடுனாங்க. என்ன ஆச்சு? வராகி சிலை எப்படி போச்சு இங்கேருந்து? எந்த கோயில் சார் அது? வராகி சிலை போச்சு. இது விழுப்புரத்து பக்கத்தில் வராகர் இருக்கார். வராகின்னு சொல்லி பெண்பால் இது உருவம் சின்ன பின்னப்பட்டதுனால தூக்கி போட்டாங்க. கொண்டு போய் வெளியே விற்று முதல்ல அவர் தான் அந்த மீசக்காரர் மீட்டார். வராகி சிலையை மீட்டாருன்றது அந்த விங் மீட்டது. என்ன சொல்ல, பின்னமான சிலைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதில் மிகப்பெரிய விஷயம். 108 திவ்ய தேசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைஷ்ணவ திவ்ய தேசம், வைஷ்ணவ கோயில் ஒன்று சிவன் கோயிலுக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமா? வைணவமும் சிவமும் போல் சப்பாட். ஆனால் நம்ம ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வைஷ்ணவ சிலை ஒன்று இருக்குது. இது நிலாத்துண்ட பெருமாள்ன்றது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று ஒரு கோஷ்டத்தில் இருக்குது, ஒரு மூலையில் உள்ளது. பின்னப்பட்டு போச்சுன்னு அதை எடுத்து போடுறாங்க. வெளியே போடுறதுக்கு எவ்வளோ எத்தனிச்சாங்க. உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட படித்ததுனால அதை போய் நாங்கள் நிறுத்தினோம். இல்லை, சில சமயங்களில் ஒரு வினாடி சிந்திக்கிறதுனால ஒரு பெரிய வரலாற்று பிழையை நம்ம தவிர்க்க முடியுது. என்ன பாயிண்ட் நான் சொல்ல, இதே மாதிரி நம்ம கல்வர்னு ஒரு வைஷ்ணவ சாமி இருக்கார். எங்கே இருக்கார்? காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கார். காமாட்சி அம்மன் கோயிலில் சட்டை கழட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாமி சொல்லிச்சு, ஆசாமி சொன்னான்னு தெரியல. உள்ளே போன உடனே அந்த லெஃப்ட் சைடில் உள்ள கோஷ்டத்தில் உள்ள ஒரு பெருமாள் சிலை கல்வர் 108 திவ்ய தேசத்தில் ஒருத்தர். அவருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் குங்குமத்தை வச்சு இப்படி போட்டால் அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சிலை 2ஆக போச்சு. எம்பாசான சிலை 2ஆகவே போச்சு. ஒரு நாளைக்கு 100 பேர் தடவைனா என்ன ஆகும்? எறும்பூரா கல்லும். இந்த மாதிரி விஷயங்களில் கோர்ட்டு தலையிடுறது இல்லை, இந்த சட்டம் தலையிடணும்னு சொல்கிறேன். எனது துறைக்கு எதிராக பேசவில்லை. எனது துறையில் காப்பாற்றப்பட வேண்டிய உள்ளதை கிட்டத்திலேருந்து பார்த்து தேங்க்ஸ் டு ஜெயராஜ் அந்த மாதிரி ஆட்கள் பார்த்ததுனால தான் சார் சொல்கிறேன். அதனால் அவங்ககிட்ட மார்க்சியா காந்தி இவங்ககிட்ட எல்லாம் பழகின பிறகு தான் ஐயோ எவ்வளவோ தூரத்தில் எவ்வளவோ காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னு. மை பாயிண்ட் இஸ், இந்த நேம் ஆஃப் ரிச்சுவல்ஸ், இந்த நேம் ஆஃப் ஆகமா, யூ ஆர் ஸ்பாயிலிங் த டெம்பிள்ன்றதை ப்ரூவ் பண்ணோம். நெருப்பை போட்டு புகைய வைக்கிறாங்க, அது எவ்வளவு பாதிக்குது அப்படின்னு தெரியல. சுவரோவியங்கள் எல்லாம் போச்சு. திருப்பணிகளில் சுவரோவியங்கள் கண்ணு முன்னால் திருநாகேஸ்வரத்தில் நான் பார்த்தேன். அத்தனை உற்சவங்களும் மேலே போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு உற்சவத்திலும் என்ன அலங்காரம், என்ன நேரத்துக்கு. கோனேரி ராஜபுரம் உற்சவம் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ ஃபேமஸ்ஸு. அது போல் ஆயிரம் படங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணால் பார்த்தது இப்போ இல்லை. திருப்பணிகள் போது இந்த வட்டமாக பூவை போடுறேன் அப்படின்னு போட்டு அந்த உற்சவத்தில் நர்த்தகி எப்படி ஆடுவாங்க, மேளகாரர் எப்படி, கலர் முதற்கொண்டு அந்தந்த கம்யூனிட்டிக்கு உள்ள ஒரு சில கலரு அந்த அடையாளங்களோடு இருந்ததெல்லாம் காணாமல் போச்சு. இதெல்லாம் சட்டம் போட்டால் தான் வரும். இப்போ உட்காந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் ப்ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கும் தெரியும், ஆர்கியாலஜி இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரெனோவேஷன் கமிட்டி. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அதை பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணவே முடியல. பாயிண்ட் இஸ், இன்னைக்கு இந்த லா மூலமாக இந்த நேம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆகமா இதை ப்ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்ற ஒரு ரெசல்யூஷனோ ஒரு லாவை ஏற்றுனா நல்லது. ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் முக்கியமானது அபிஷேகங்களால் சிலைகள் உருக்குலைந்து போகின்றன. அவ்வளோ பேர் கொண்டாடி கைதட்டி ஒரு 70 வருஷம் கழிச்சு வர்றாருன்னு அத்திவரதரை தண்ணியில் போட்டு அமுக்கினது நியாயமான செய்கையா? அத்திவரதரை போய் தண்ணியில் அமுக்கினது ஜல கிரீடைன்னு வச்சுருக்கான். பொருட்களை அழிக்க வேண்டும் என்று ஆகமம் சொல்லுது. பழைய சிலைகளை கொண்டு போய்த்து அது என்ன, அந்த நீராளி மண்டபத்துலேயும் தண்ணியிலையும் போட்டு அமுக்கணும். கல் சிலையாக இருந்தால் இப்படி விசர்ஜனம் பண்ணுறதுன்னு வாங்க, அதை அழிப்பதற்கே என்று ஆகமம் சொல்லுதான்.
இதெல்லாம் எதிரானதுன்ற சொல்ல வேண்டிய தருணம் இப்போ வந்துருச்சு. இந்த இளம் பிள்ளைகள்லாம் அதை செய்வாங்கன்னு நம்புகிறோம் உங்களோட கைடன்ஸில். நான் சொல்ல வந்திருக்கேன், உங்கள் கேள்வி எதுவும் இல்லை, அது உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு உங்கள் மூலமாக இந்த பொறி எழுந்ததுன்றதை சொல்கிறதுக்காக வரேன். நன்றி. வணக்கம். நீங்கள் எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்திட்டீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிளில் இந்த ஆயில் அக்ரீஷன் பட்ட இடத்துலலாம் க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கேனை வச்சு, கேனில் ஒரு ட்ரம்மை வச்சு கற்பமானவங்கள்லாம் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த இதில் அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றிட்டு போவாங்க. அங்கே ஊற்றாதுங்க, இதில் ஊற்றுங்க. இதை ஊற்றுனா ஏழை மக்களுக்கு கூட அதை கொடுக்கலாம் எண்ணெயை. அது உபயோகமாக இருக்குது. நீங்கள் ஊற்றி ஊற்றி அது கரியாகி போகுது அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் பார்க்குறதுக்குள்ளே ஒரு அம்மா ஊற்றிட்டு போயிடுச்சு. இது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அது முடியவே இல்லை. அது ஒரு சட்டமாக மாற்றினாலும் அது வந்து செயல்பட வாய்ப்பு இருக்குமாங்கிறதுக்கு விட தப்பாடுத்த வேண்டாம். யாரும் இந்த குருக்கள் என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அதில் இன்வால்வ் பண்ணால் தான் இதை செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியும். இதில் அவர் சொன்னதில் ஒரே ஒரு சிறு கருத்து. நாங்கள் ஐ ஆம் பார்ட் ஆஃப் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட். இது வந்து அவர் சொன்னது மாதிரி ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் வந்து கோயில் கலைகள் அறிந்து பாராட்டுதல்ன்ற ஒரு இதில் வந்து நாங்கள் 1 டே ஒர்க் ஷாப்பை நடத்தியிருக்கிறோம். அது எப்படின்னா, அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு அங்கே இருக்கிற கோயிலோட அருமைகள் புரியணும். அது புரிஞ்சாங்கன்னா அவங்க பாராட்டுறதுக்கு இதில் என்னென்னலாம் விஷயம் இருக்குது, என்னென்னலாம் பார்க்கலாம், எப்படிலாம் இது பண்ணலான்றது பண்ணிவிட்டு இதில் ப்ராக்டிக்கலாக பண்ணுற மதுசூதன் இவங்க எல்லாருமே ஒரு செஷன் வச்சு பண்ணோம். இது ஒரு தடவை பண்ணோம், அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கமிஷனர் மாறுறப்பையும் ஒவ்வொரு வியூ வருது, அது அப்படியே போயிடுது. அது கண்டினியூஸாக நடத்த முடியறது இல்லை. இதில் இன்னொரு பாயிண்ட் சொன்னது, சார் சொன்னது ஆகமம் அண்ட் நம்ம வந்து ஒரு கண்காட்சியாக வைக்கிறது. ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிலையை வழிபாட்டுக்கு உண்டான வைப்ரேஷனோடு இருக்கணும் அப்படின்னா இந்தந்த வகையில் இருந்தால் பண்ணலாம். ஒரு சாதாரண வகையான ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா அது சரி பண்ணலாம். முக்கியமாக கை உடைஞ்சு போச்சு, இதாக போச்சுன்னா இதுக்கு மேலே வழிபாட்டிற்கு உகந்தது கிடையாது. அதுதான் சொல்லுது. அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து டம்ப் பண்ணணும். இது என்னென்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னா 2 விஷயம். அதை கொண்டு போய் தெருவில் போட்டு அதில் தெருவில் 4 பேர் அதில் இதை பண்ணி அதை கேவலப்படுத்துறது கூட மரியாதை அடக்கம் பண்ணுறது ஒரு வழி, சரிங்களா? இல்லாட்டி உடைச்சி விடணும். பர்டிகுலர்லி இந்த செப்பு சிலைகளுக்கெல்லாம் ஆகமல்ல என்ன சொல்லுதுன்னா, முக்கியமான பின்னங்கள் இருந்தான்னா அதே வகையில் உருக்கி அந்த உருக்கினதை வச்சு இன்னொன்று செய்யலாம்ன்றதும் ஆகமம் சொல்லுது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நமக்கு இருக்கிற இன்றைய சூழ்நிலையில் அதை கொண்டு போய் நம்மளுக்கு ஓரளவுக்கு நிறைய அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், பின்னப்பட்ட சிலைகளை மியூசியத்தில் வைக்கலாம். எவ்வளோ அருமையான சிலை, கை மட்டும்தான் மிஸ்ஸிங். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஊரில் விழுப்புரத்தில் வந்து கீழே கிடந்த சிலை இருக்கிற ஹெரிட்டேஜ் ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து அது எல்லாத்தையும் ஒரு அழகாக செலவு பண்ணி ஒரு ஷெட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம போகிறப்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ அருமையான சிலைகள். ஆனால் அது வந்து இன்றைக்கி பூஜைக்கு வைக்க முடியாது, ஆனால் அழகாக வச்சுருக்குறாங்க வெளியே. இது நம்ம பண்ணலாம். ஒரு ஃப்ராட் நடக்கிறத சொல்றேன். ஐ வாண்ட் டு டேர்ம் இட் அஸ் ஃப்ராட்னு தான் சொல்றேன். என்னன்னா, பின்னப்பட்டது பழுதுபட்டது சிலைகள் இது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அர்ச்சகராவதற்கே கூட ஒரு அங்கஹீனர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இரக்கமற்ற ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க தெய்வங்களை. ஆக்சுவலாக மக்கள் ரூல் பண்ணல, அறங்காவலர்கள் ரூல் பண்ணல. அந்த வகையில் நீங்கள் பாத்சாரி கோயில் சாமியை பார்த்துருப்பீங்க, மூஞ்சியெல்லாம் டேமேஜாக இருக்கும். யாருக்காவது பாத்சாரி கோயில் க்ளோஸாக பார்த்துருந்தாலும் ஃபோட்டோ இப்போ நெட்டில் போட்டு கூட பாருங்கள். இதே மாதிரி எஸ், இதை தான் சொல்ல வரேன். அது வந்து சேதமுற்ற ஒரு சிலையை யாகத்திலிருந்து அப்படியே எழுந்து வரும்போது வார்ப்பு சரியில்லாமல் அப்படியே நிற்கிதுன்னு ஒரு வெர்ஷன், அது சயின்டிஃபிக் வெர்ஷன். இவங்க சொல்கிறது பார்த்தன் சாரதியாக இருக்கும்போது அம்புகளை எல்லாம் மூஞ்சியில் வாங்கிட்டாரு, அதனால பட்டதுன்னு. அதுதான் நிலச்சி நிற்கிது. அது புராணமாகவே மாற்றிட்டாங்க. இதே மாதிரி அத்திவரதர் டேமேஜ்
ஒரு சரித்திர நிகழ்வு வந்து சாவர்கர்ன்ற ஒரு கமிஷனர் இருக்கும்போது டேமேஜ் ஆகி கீழே விழப்போகிறது சிலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பழுதுபட்டுருக்குன்னா கவசத்தை போட்டு டைட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்போது அவர் சாவர்கர் போனார், இது 2000 அதுக்கு அந்த சமயத்தில். உள்ளே போயிட்டு நீங்கள் திறந்து காமிங்க, நீங்கள் பார்க்கக்கூடாதுனாங்க. எப்படி வந்து திருவட்டாரில் பார்க்கக்கூடாதுன்னு தங்கத்தை அடிச்சுட்டு போனாங்க, அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை தெரியும்னு நினைக்கிறேன். திருவட்டாரில் உள்ளே போய் பார்க்கவே கூடாது, சாமி கும்பிடக்கூடாது. அப்புறம் எப்படி சாமி கும்பிடுவான்? ஆனால் அங்கேருந்து தங்க முலாம் தகடு அல்ல தங்கத்தகடு பொறுத்ததை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ஆகமத்தை மறைவாக வச்சு. அது மாதிரி அத்திவரதரில் அது மாதிரி நடக்கும்போது நீங்கள் பார்க்கலன்னா நான் இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். வேகமாக வந்து பார்க்க விட்டாங்க. பார்த்த பிறகு அந்த ஜடிபந்தனம் அனுமதிக்கப்பட்டது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, பின்னப்பட்ட சிலை கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பின்னப்பட்ட சிலைகளுக்கு இவங்களே ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணமாக திருவெண்காட்டில் வாசலில் முன்னாடி இருக்க நந்தி ஏதோ ஒரு காரணத்தில் நல்ல சேதமாயிருக்கும். துணி எடுத்து பார்த்தா அது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. திருவெண்காட்டில் முன்னாடி இருக்க நந்தியில் உடம்புல போரில் வந்து அந்த காலை நிறைய காயமுட்டுறது அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. அது மாதிரி பின்னப்பட்ட சிலைகளுக்கு ஒரு கதை. அவங்க இஷ்டப்பட்டால் பின்னப்பட்ட சிலைகளை வழிபாட்டில் வைக்கலாம், அவர்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி பின்னப்பட்ட சிலை. நமக்கு என்னதுன்னா, பின்னப்பட்ட சிலையில் சரித்திரம் தோய்ந்து இருக்கிறது, தொன்மை தோய்ந்து இருக்கிறது, ஒரு சிற்பியின் வரலாறு சிற்ப கலையும் தோய்ந்து இருக்கிறது என்பதால் சட்டம் தலையிட வேண்டும். அவ்வளோதான். நன்றி சார். தேங்க்ஸ் சார். கேட்க மாட்டாங்களே, ஜோரா கை தட்டுங்க. சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கோயிலுக்கு உள்ள கீழே நம்ம கைக்கு எட்டுற அளவுக்கு சிலை வந்து நம்ம பாதிக்கப்படுது. நம்ம மனிதர்களால் பாதிக்கப்பட்ட சிலை டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் இயற்கையான முறையில் வந்து மழைக்கும் வெயிலுக்கும் பாதி சிலை வந்து முகம் மழுங்கி அந்த மாதிரிக்க டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. அது எப்படிங்க நம்ம பாதுகாக்கிறது? மழுங்கி போனதை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னுமே மழுங்காமல் இருக்கு. இனிமே மழுங்காமல் இருக்குன்னா நம்ம பேர் சொல்லுங்க, உங்கள் பேர் வாசுநாதன். அவங்க சொல்லிட்டாங்க கிளியரா, அபிஷேகம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இல்லைங்கய்யா, நான் கோபுரத்துக்கு அந்த மாதிரிக்கு அதெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க. இயற்கையான முறையில் அந்த சைடு உள்ளதில் ஸ்டக்கோபிகர்ஸா கோயிலுக்கு வெளிப்புறமா உள்ள சிலைகள் சொல் உள்ள கற்சிலை தான் இயற்கை பிரகாரத்தில் வெளியே இருக்கிற மக்களுடைய கைப்படக்கூடிய அளவில் இருக்க அந்த சிலைகளை சொல்றீங்களா? கைப்படாமல் மேலே உள்ளதை சொல்லுங்க. இயற்கையான முறையில் வந்து சேதமடையில பாறைகள், சில பாறைகள். அதாவது மனிதர்கள் தொட்டு அது சேதமாகப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் கேட்குறீங்க, அப்படி தானே? இல்லையா? நான் புரிந்து கொள்ள முடியல. சொல்லுங்க. சரி, ரைட், வெரி குட். அதாவது ஒரு சிலை வந்து வெயிலையும் இருக்குது மழையிலையும் இருக்குது, அது காற்று அடிக்கிற காற்றும் வருது, எல்லாம் வருது. இப்போது மழையினால் என்ன பாதிப்பு வருங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், சரிதானா? மனிதர்கள் தொடுவதனால என்ன பாதிப்பு வரும், விண்டு மோதுகிறதுனால என்ன பாதிப்பு வரும் அதையும் சொன்னேன். இது போக ஹீட்னால, சோலார் எனர்ஜினால இதெல்லாம் பாதிப்பு வரும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி, வெயில் படாமல் பாதுகாத்துக்கொள்ளும். எப்படி பண்ணலாம்? அதுக்கு ஒரு கூடாரம் போடலாமா கேட்குறேன். அது ஒரு கம்பி வலை போடலாமா தொடாமல் இருக்கிறதுக்கு? நிறைய கோயில் பேரூரில் இப்படி போட்டிருக்காங்க. பேரூர் கோயிலில் சோப் ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் நிறையா இருக்குது. அது தொட்டு அது சேதமடைஞ்சிருங்கிறதுக்காக 4 பக்கமும் அதுக்கு வலை போட்டிருக்காங்க. அது யாரும் தொட முடியாது, ஆனால் பார்க்க முடியும், அழகாக இருக்காது. இப்போது கையில் உள்ள அந்த ஆயில் படுகிறதால பாதிக்கப்படுகிறது. அதுக்கு பதிலாக பாலிமர் கோட்டிங் கொடுக்கலாம். கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னால் உள்ள சால்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி மறுபடியும் உடையும். ஸோ ஒவ்வொரு சிலையும் இப்படி நம்ம ஆய்வு செய்து பாதுகாக்க முடியும், என்னுடைய காலத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்கள் கேள்வி பதில் கிடைச்சதா கிடைக்கலையா? ஓரளவுக்கு கிடைச்சதுங்கய்யா. இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல. நம்ம 2 பேசுவோம். சரி, நன்றிங்க.
வணக்கம் ஐயா, என் பேர் விஜயகுமார். விஜயகுமார் சொல்லுங்க. இப்போ கோயிலில் இருக்கிற சில சிலைகள் எல்லாம் அங்கே பாதுகாக்க முடியல, மியூசியமில் வச்சு பாதுகாக்கலாம்னு சொல்கிறீங்க. சென்னை மியூசியமில் இருக்கிற முக்கால்வாசி சிலையை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. வெயில் மழை எல்லா கிளைமேட்னாலும் பாதிக்கப்படுற நிலைமையில தான் இருக்குது. என்ன யூஸ் பார்த்தீங்களா? இப்போ தான் நாங்கள் பக்கத்தில் தானே இருக்கோம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் படிக்கிறோம். டெய்லி அந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் மியூசியமில் இருக்கிறதுக்கும். இது ஒரு யூஸும் கிடையாது இல்லை. அப்புறம் நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வாட் இஸ் என்ன பெனிஃபிட் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல தம்பி? அதாவது மரங்களில் அதுக்கு ஏதோ கொடை இப்போ பண்ணியிருக்காங்க. 1-2 பார்த்தேன் நான், இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். எல்லாருக்கும் கொடை பண்ணணும், அதுதான் பெட்டர். எத்தனை வருஷமா பண்ணுவாங்க? ஏன்னா அது ரொம்ப வருஷமா இருக்கு. நான் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதாவது அந்த சிலைகள் எல்லாம் அருங்காட்சியகத்தில் ஆக்சிஜன் ரிஜிஸ்டரில் வராதது. அதை ஏதாவது லிட்டிகேஷனில் இருக்கும், அதை வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு டெம்பரரியாக வச்சுருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்தேன், கொஞ்சம் ஷெட்டு போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். போடணும், கண்டிப்பாக போடணும். பூமியில் வைக்கக்கூடாது, அதை வச்சுருக்குறாங்க. நான் ரொம்ப காலம் சண்டை போட்டுட்டு நான் தோற்று போயிட்டேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொன்று ஆகமங்களை வந்து அவங்க ஐயா சொன்னாங்க, ஆகம விதைகளை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிலைகளை வந்து அபிஷேகம் பண்ணி அந்த இதெல்லாம் வீணாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கோயிலை உருவாக்குனது நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்கணும். கோயிலை உருவாக்குனது மக்கள் வழிபடுறதுக்காக, வேடிக்கை பார்க்கறதுக்காக மட்டும் கிடையாது. 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இதில் பாதுகாக்க வேண்டியது நினைவு சின்னம், வழிபட வேண்டியது மக்களுக்காக. நீங்கள் அதை அபிஷேகம் பண்ணக்கூடாது, அதை தடை பண்ணணும் அப்படின்னா அப்புறம் என்ன நோக்கத்துக்கு அந்த கோயிலை வச்சுருக்காங்க? அந்த வழிபடாமல் இருக்கிறதுக்கு.
வேண்டி இல்லை இல்லை. ஏன்னா இங்கே வந்து பேசுங்க, இங்கே வந்து பேசுங்க. அவர் நண்பர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் வந்து அந்த சிலைகளுக்கு எந்நேரமும் அந்த அபிஷேகம் கூடாது, வேண்டுமா என்னன்றது ஒரு கேள்வி. இல்லாட்டி இது அபிஷேகம் என்னுடைய வழிமுறை அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் ஆகமத்தில் சிலைகள், வழிபாட்டு சிலைகளை வந்து 5 வகையாக சொல்லுவாங்க. மூலபேரான்றது மூலவர், அதுக்கு பிறகு உற்சவர் இருக்கார், அதுக்கு பிறகு பலிபேரான்னு ஒன்று இருக்கும். அதாவது பலி அந்த இதெல்லாம் வாங்கி வெளியே போய் படுறதுக்கு தனி இது இருக்கும். ஸ்நான பேரான்னு ஒன்று இருக்கும். ஸ்நான பேரான அபிஷேகம் பண்ணுறதுக்கு பண்ணப்பட்ட மூர்த்தி. அதே மாதிரி சயன பேரான்னு ஒன்று இருக்கும். சயன பேரான்றது என்ன, நைட்டு பள்ளியறையில் கொண்டு போய் வைக்கிறது. ஸோ இது மாதிரி ஒரு கருவறையில் 5 வரைக்கும் வரலான்றது ஆகமம் இருக்குது. உங்களுடைய மூல பேரா வந்து ஒரு வழக்கமாக மணலில் பண்ண இது பண்ண, என்னோட லெக்சரில் நிறைய இது சொல்லுவேன். அந்த மூல விக்கிரகம் எதனால் ஆனது, அதை வச்சு தான் வந்து அதனோட வழிபாட்டு முறைகள்லாம் மாறுன்றது. உங்களுக்கு வந்து மணல் லிங்கம் இருக்குது ராமேஸ்வரத்தில், அது லிங்கம் ஓப்பனாக வைக்க மாட்டாங்க. அது மேலே ஒரு காப்பு கவசம் போட்டிருப்பாங்க, செப்பு கவசம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அபிஷேகம் பண்ணணும்னு பண்ணுவாங்க. கடிசர்க்கரையில் பண்ண இதுக்கெல்லாம் அபிஷேகம் கிடையாது, ஏன்னா அது பண்ண முடியாது. ஒன்று காப்பு தேயிலும் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் மூலப்பேரக்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் இல்லை அந்த இது இருக்குன்னா ஆகமத்தில் வழிகள் இருக்குது. ஸ்நான பேராக தனியாக வச்சுக்கலாம், இல்லை இது தனியாக வச்சுக்கலாம். இதெல்லாம் வழிமுறைகள் இது இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம அவேர்னஸ் பண்ணி நிறைய பேர் கேட்கறதுனால இது சிலைகள் பாதுகாக்கப்படும் அல்லது அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும். இதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது. இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக கேள்வி கேட்குறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் எங்கள் வேலை. முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட கேள்வி கேட்டு அடுத்த லெவலில் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. தம்பி ஜெயக்குமார் சொன்னதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். கான்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் சிலைகள் இருக்குது அப்படின்னாக்க அழிக்கிறதுக்கு தான் இருக்குதா? அபிஷேகம் என்பது என்ன? வாட்டர் இருக்கா இல்லையா? அதில் வாட்டர் ஒரு உலோகத்தோடு ரியாக்ட் பண்ணுற போது ஆக்சைடு ஆகவோ, நான் சயின்டிஃபிக்காக பேசுகிறேன், அப்போ தேய தான் செய்யும். இல்லை எதுக்காக சொல்ல, தேய தான் செய்யும். ஓகே, நன்றி. பல்வேறு கருத்துக்களை நயமுடன் நமக்கு எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இறுதியாக நன்றியுரை வழங்க செல்வி பா ரேகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம். நினைப்பதை எண்ணங்களாக்கி எண்ணங்களை உணர்வுகளாக்கி உணர்வுகளை வலுவாக்கி வலிமையை அற்புதமாக்கி அற்புதங்களை தமிழாக்கி தமிழமுது படைக்க தன்னை கரைத்து தன்னை பிடிப்பவனை அடையாளம் காட்டும் பேணைக்கு நன்றிகள் பல. விழாவினை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்கும் அனுமதி அளித்த ஆணையர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். உலக மரபு நாளை முன்னிட்டு திங்கட் சொற்பொழிவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி.
தமிழ்நாட்டின் மரபு தலங்களின் மாற்றங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி நற்கருத்துக்களை வழங்கிய முனைவர் வே. ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அவைக்கு வருகை புரிந்துள்ள பேராசிரியர் பெருமக்களையும் ஆராய்ச்சி மாணவர்களையும் இத்துறை அலுவலர்களையும் மாணவ செல்வங்களையும் இவ்விழா சிறப்பாக நடைபெற துணை நின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இறுதியாக நாட்டுப்பண். Attention. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவருக்கும் நன்றி.